शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. வேதாந்தத்தினுடைய பரம தாத்பரியம் ஞானத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞானாதேவ கைவல்யம் அப்படின்ற அந்த ஸ்துதியை வச்சு நிச்சாய தன் வெற்றிமுகா சமுச்சதே அப்படின்னு தத் விதித்யாஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு எல்லா உபனிஷத்துகளும் பிரம்மத்தை தான் கோச்சிக்கிறது. அந்த பிரம்ம ஜானம் அப்படின்னா மோட்சமானது அமிர்தத்துவம்ன்றது கிடைக்கவே கிடைக்காது, கர்மாவனால கிடைக்காது. பஜந்து பதந்து சாஸ்திராணி தேஜந்து தேவாகா அப்படின்னு சொல்லி இந்த கர்மாக்கள்னால அதை காமிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன இத்யேவகி ஸ்ருதிஹி பிரவீதி கர்மணோ முக்தே அஹேதுக்கம் குடம் யதா. எக்காரணத்தினால் உங்களுக்கு வேதாந்தத்துல சகல உபனிஷத்தினுடைய தாற்பயத்தை பார்க்கும்போது கர்மாவனால இந்த முக்தியானது கிடைக்காது அப்படின்னு தெரியாது. அது எப்படி எந்த ஸ்ருதியில இருந்து தெரியுதுன்னா அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன அப்படின்னு பிருஹதாரண்யக ஸ்ருதியில மைத்ரேயிக்கு யாஜ்ஞவல்கியர் சொன்னதை வைத்துக் கொண்டு சொல்லிட்டு இருக்கோம். பொருளை கொண்டு இந்த அமிர்தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயம் ஆசைப்படவே கூடாது அப்படின்னு சொன்னார். சாஹோவாச மைத்ரேயி என்சுமையம் பகோ சர்வாஸ்தி வித்தேன பூர்ணாஸ்யா கவந்தேன அமிர்தாஸ்யாமிதி அப்படின்னு கேட்டார். எப்படி இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் செல்வத்தினால் நிறைந்த இந்த பூமி எல்லாம் எனக்கு இருந்தா கூட என்னால அந்த அமிர்தத்தை அடைய முடியுமா, அந்த அப்படின்னு மோட்சம் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்ற, என்ன ஈட்டி ஹோவாச்ச இந்த மாதிரி நிச்சயமா கிடைக்காது அப்படின்னு. ஏன் அப்படின்ற கேட்டா அவர் என்ன சொன்ன, அமிர்தத்துவத்திய ஆசாஸ்தி வித்தேன அப்படின்னு அவர் பதில் சொன்னார். இல்ல இந்த போக சாதனங்களோட வாழ்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படிதான் உன் வாழ்க்கையும் செல்வத்தை கொண்டு எப்படி வாழறியோ அப்படி இருக்கும். அந்த செல்வத்தினால நிச்சயமா அமிர்தத்துவமான ஒரு நிலையை நம்ம அடைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஏன் கர்மாவனால அடைய முடியாது அப்படின்னு சொன்னா, கர்மாவுடைய குணம் எப்படி இருக்குன்னா ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா எனி ஆக்ஷன் உலகத்துல இந்த 4 கேட்டகரியில எடுத்து வந்து வச்சதெல்லாம் ஆப்பியம், உற்பத்தியம், விகாரியம், சம்ஸ்காரியம் அப்படின்னு ஒரு 4 இருக்கு. இந்த 4க்குள்ளதான் எல்லா ஆக்ஷனும் சிக்கினான். இந்த 4 தவிர வேணது இல்லை. இந்த 4லயும் வரக்கூடியது என்னன்னாக்க ஒரு நான் எட்டர்னலான ஒரு விஷயம் தான் அங்க உருவாகுமே தவிர இன்ஃபினிட்டான ஒரு பலம் இந்த கர்மாவனால உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆப்பியம் அப்படின்னா இந்த ஊருக்கு அந்த ஊருக்கு போறேன், இந்த தேசத்து சம்யோகத்தை விட்டுட்டு இன்னொரு தேச சம்யோகம் எனக்கு ஏற்படுகிறது, ஆனால் நான் ஆப்பியம்னு சொல்றேன். இது ஒரு ஆக்ஷன். இங்கேருந்து அங்க போறது ஒரு ஆக்ஷன். இந்த ஆக்ஷனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா இங்கேருந்து அங்க போவார், அங்கேருந்து எங்க போவாரோ தெரியாதா, இல்ல போன இடத்துக்கு திரும்பி வரணும். இப்படி இருக்கிறதுனால இதுல எட்டர்னிட்டின்றது வந்து நடக்கவே நடக்காது ஆப்பியத்துல. சரி, உற்பத்தியம் அப்படின்னாக்க ஒரு காட்டன் இருக்கு, ஒரு மரத்துல இருந்து செடியில இருந்து காட்டன் வந்தது, அந்த காட்டன்ல இருந்து நூலை எடுத்து நூல்ல இருந்து ஒரு சட்டைய உருவாக்கலாம். நம்ம கேட்டானா ஒரு ஷர்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்றோம். ஒரு ஷர்ட் உருவாச்சு அப்படின்னா உண்டாயிருக்கு. இது வரைக்கும் இல்ல, நேற்று வரைக்கும் இல்ல அந்த ஷர்ட், இன்னைக்கு அந்த ஷர்ட் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஷர்ட்ன்றது எவ்வளவு நாள் இருக்கும்? அதுவும் எட்டர்னல்னு சொல்ல முடியாது, அதுவும் நான் எட்டர்னல் தான், அதுவும் கொஞ்ச நாள் ஆனவொன்னே போயிடுது. இப்படி எதெல்லாம் ஒரு கர்மாவனால உண்டாகுதோ ஒரு எக்ஸாம்பிள் இப்படி பார்த்தோம். சரி, அந்த ஷர்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஷர்ட் வந்துட்டு அது சரியா படலைன்னாக்க அந்த ஷர்ட்டை நம்ம மாற்றி தைக்கலாம். ஃபுல் ஷர்ட்டா இருந்ததுன்னா அதை ஸ்லீவ் கட் பண்ணி ஆஃப் ஷர்ட்டா மாற்ற முடியும். இப்படி ஏதாவது விகாரம் பண்ணி அதை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் என்ன, இருக்கிற பொருளை தான் நீங்க மாற்ற போறீங்க. அதனாலையும் எட்டர்னலான ஒரு விஷயம் இந்த கர்மாவனால நிச்சயமா கிடைக்காது. ஸோ ஆப்பியம் போச்சு, விகாரியம் போச்சு, உற்பத்தியம் போச்சு. பாட்டிக்கு சம்ஸ்காரியம், சம்ஸ்காரம் பண்ணதுனால இப்போ ஒண்ணு எடுத்தோன்னு வச்சுங்க, அது அழுக்கா எடுத்து அந்த துணி அப்படின்னா நீங்க என்ன பண்ணா லாண்டரிக்கு போட்டு அதை பியூரிஃபை பண்ணி அதை எடுத்து திருப்பி போடலாம் அவங்களுக்கு. அதனால என்ன ஆகும், அதனுடைய அழுக்கு போகுமே தவிர அதனுடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகுமா? அது ஆகவே ஆகாது. இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த கர்மாவனால வரக்கூடிய பலன்கள் எல்லாமே அனித்தியமா இருக்கிற காரணத்தினால் மோட்சமானது எனக்கு எப்படிப்பட்ட சுகத்தை வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு ஆனந்தம் எப்படி வேணும்னாக்க
எப்பொழுதுமே ஆனந்தமா நான் இருக்கணும். இப்ப இன்னைக்கு தேதி 17 வச்சுங்க. சரி, உனக்கு பிரம்மா வந்து என்கிட்ட கேட்கிறாரு, இல்லப்பா உனக்கு லைஃப் 28ஆம் தேதி வரைக்கும் கொடுக்குறேன், போதுமா? 28ஆம் தேதி அன்னைக்கு ஒரு பாம்பு வந்து உன்னை கழிச்சுக்கோன்னாக்க 27ஆம் தேதி வந்து திருப்பி கேட்கிறாரு, என்னப்பா இன்னையோட உன் லைஃப் பண்ணாக்க இல்ல வேண்டாம், இப்பதான் இருங்க, கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா நீங்க பண்ணுங்க, கொஞ்ச நாள் கொடுத்து வாங்கன்னு. சரின்னு ஒரு குழந்தை பிறந்துட்டுனாக்கா அன்னைக்கு வராரு திருப்பி, இப்போ ஒரு பாம்பு கடிக்கும், பரவாயில்லையா? இல்ல இது இந்த கொண்ட பூனல் ஆயிடுச்சுன்னாக்க தோட முடிச்சுட்டு போறேன், எனக்கு என்ன பெரிய ஆசை அப்படின்னு வாயில சொல்லுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு வந்து திருப்பி கேட்டேன்னா ஏதோ அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டேன்னாக்க என் பாடு அவ்வளவுதானே அப்படின்னா. சரி, கல்யாணம் தான் ஆயிடுச்சு, இப்போ வரையான்னு கேட்டான்னாக்கா அப்பவும் ஒத்துக்க போறது இல்லை. இதோ அவனுக்கு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அதானே எனக்கு மேல பிள்ளைய பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு வாழ்க்கையில, இப்படியே போயிட்டு இருக்கேனே தவிர எனக்கு சாகணும்ன்ற ஆசையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஐ வாண்ட் ஹாப்பினஸ். எப்படிப்பட்ட ஹாப்பினஸ் அப்படின்னா இன்ஃபினிட்டான ஹாப்பினஸ் வருது. இன்ஃபினிட்டான ஒரு ஹாப்பினஸ் என்னுடைய ஃபைனைட்டான இந்த மனசனாலேயும் இந்த புத்தியினாலேயும் இந்த உடம்புனாலேயும் நான் பண்ற கர்மாவனாலேயும் வருமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா வரவே வராது. அப்படின்னா ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆசையானது சுரூபமான ஆசை. அந்த சொரூபம் அப்படின்னா என்னைக்கு இன்ட்ரின்சிக் நேச்சர். எனக்கு எப்பொழுதுமே எனக்கு சந்தோஷமா இருக்கணும்ன்றது என்னுடைய இன்ட்ரின்சிக் நேச்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இப்ப நெருப்பு இருக்கு, நெருப்புல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சோம், பாத்திரத்துல தண்ணி ஊற்றணும், தண்ணியில வெஜிடபிள் எல்லாம் போட்டோம், கட் பண்ணி போட்ட உடனே அது நல்லா ஆயிடுது. இப்போ அந்த வெஜிடபிளுக்கு எப்படி அந்த சூடு வந்தது? தண்ணியினால வந்தது. அதுக்கு அந்த தண்ணிக்கு எப்படி சூடு வந்தது? அந்த பாத்திரத்தினால சூடு வந்தது. அந்த பாத்திரத்துக்கு எப்படி சூடு வந்தது? அது வந்தது. சரி, இந்த நெருப்பை தவிர பாக்கி எல்லாத்தையும் எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டோம்னாக்கா அந்த வெஜிடபிள் ஆறி போயிடுறது, சூடு போயிடுறது, அந்த தண்ணிக்கு சூடு போயிடுறது, அந்த பாத்திரத்துக்கு சூடு போயிடுறது. ஆனா நெருப்புல இருக்கிற சூடு மாத்திரம் போறதே கிடையாது. ஏன்னா இட் இஸ் இன்ட்ரின்சிக் நேச்சர். இன்ட்ரின்சிக்கான நேச்சரா இருக்கிறதுனால நம்மளுடைய இன்ட்ரின்சிக் நேச்சர் என்ன? ஆனந்த ஸ்வரூபம். அதனால நம்ம எப்பொழுதுமே அதை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். யாருக்குமே அதுல ஆசையே இல்லை. அப்படியே போகணும்னு யாராவது ஆசைப்படுறவங்க இருந்தா கூட சந்தோஷமா போகணுன்றான். ஒன்றும் படுத்தாம உடம்பு கிடம்பெல்லாம் இல்லாம வெளிக்கிது இல்லாம போகணும் இப்படி. ஆனா என்ன தெரியுதுன்னா இன்ட்ரின்சிக்காக அப்படி இதுதான். இந்த சுகம் எப்படி கிடைக்கும்? இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள்னால இது கிடைக்காது. ஏன்னா எந்த பொருளை அடையணும்னா ஒரு கர்மா தேவைப்படுறது. கர்மாவுக்கு 4 விதமான பலன் தான் இருக்கு. அந்த 4 பலனால உண்டாகிறது எல்லாமே நான் எட்டர்னலா இருக்கு. நம்ம நினைக்கக்கூடியதான ஆசை இல்லை. அது மாத்திரம் வந்து எந்த காரியம் பண்ணாலும் அதுல ஒரு துக்கம் இருக்கு. இங்கேருந்து நான் ஆப்பியம்னு நான் இங்கேருந்து ஒரு கிராமத்துக்கு போனோம்னாக்க அது எத்தனை செய்யும். இங்கேருந்து அங்க நடந்து போனோம், இல்ல பஸ்ஸை பிடிக்கணும், இங்கேருந்து அங்க போனோம், அதுலயும் ஒரு துக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு பொருளை நம்ம உண்டாக்கலாமான்னு பார்த்தா ஒரு சர்ச்சு வைக்கலாமா, ஒரு பஞ்சுல இருந்து எடுக்கணும்னா அதுக்கு நிறைய மெனக்கிட வேண்டியிருக்கு. அப்பதான் ஒரு சர்ச்சு பண்ணணும். சரி, அந்த சர்ச்சு வந்தது, அதை வந்து விகாரியமா ஏதாவது பண்ணி அதை பண்ணணும்னா அதுக்கும் சிரமப்பட வேண்டிய. இப்படி சிரமப்பட்டு தான் எல்லா காரியமும் பண்ண முடியும். சம்ஸ்காரம் பண்ணா அதை துடைக்கணும். அது துடைக்கணும்னா யாரு நகையை கிளீன் பண்ணனா அதை எடுத்துட்டு நான் தான் ஓடணும், போய் ஒரு ஆச்சாரியை பார்த்து அவனை துடைக்க வச்சு அதுக்கப்புறம் டைன் ஆக்கி திருப்பி எடுத்துன்னு வரணும். எப்படி சம்ஸ்காரம் எந்த ஒரு ஆக்ஷன் எடுத்தாலும் அந்த ஆக்ஷன்ல ஒரு துக்கம் இருக்கதான் இருக்கு. இப்படி நமக்கு துக்க கலப்பு இல்லாத ஆனந்தம் தான் நமக்கு உண்மையிலேயே வேணும். இது எல்லாமே துக்க கலப்போட இருக்கக்கூடிய ஆனந்தம் தான். இது வெளியில இருக்கிற பொருள்னால கிடைக்காதுன்றது நிச்சயமா தெரிஞ்சு போச்சு. அப்ப என்னதான் நமக்கு தெரியாத ஒரே ஒரு வழி என்ன இருக்கு அப்படின்னாக்கா அதை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஸ்ருதி வந்தது. ஸ்ருதி என்ன சொல்லிட்டுனாக்கா அமிர்தத்வஸ்ய நாசாஸ்தி வித்தேன அப்படின்னு சொன்னதுனால அப்பா இது டிபெண்டன்ட் ஆன் திஸ், எதுவுமே வராது. இதெல்லாம் டிபெண்டே ஆகாத ஒரு சுதந்திரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மானந்தம் தான் ஆனந்தம். அதை தவிர இருக்கக்கூடியதெல்லாம் விஷயானந்தங்கள் தான். இந்த விஷயானந்தங்கள் எல்லாம் எப்படி உண்டாச்சுன்னாக்க நம்மளுடைய ஆத்மாவும் என்னுடைய அனித்தியமான இந்த புத்தியும் சேர்ந்து அதனால வரக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் இந்த ஆனந்தம்ன்றதெல்லாம். இந்த ஆனந்தம்னு எனக்கு தெரிஞ்ச ஆனந்தம் எல்லாமே விஷயானந்தம் தான். இந்த பிம்பானந்தத்தை நம்ம பார்த்ததில்ல. ஒரிஜினல் ஆனந்தம் எப்படின்னு தெரியாது. நம்ம என்ன சொல்றோம் சாஸ்திரத்துலனாக்கா இந்த ஒரு ஆனந்தம் உங்களுக்கு வந்தது அப்படின்னா என்னன்னா அதை பத்தி ஒரு டென்ஷன் உங்களுக்கு இருந்தது. அது வாங்கணுமே ஒரு டென்ஷன் இருந்து அது வாங்கி வந்தோன்னா அப்பாடா ஒரு டென்ஷன் போடுது. டென்ஷன் போன உடனே அடுத்த தாட் எதுவும் இல்லாத போது நமக்குள்ளேயே இருக்கிற ஆனந்தம் வெளியில பிரபவிக்கிறது. அதுதான் நம்ம ஆனந்தம்னு சொல்றோம். இந்த ஒரு ஆனந்தமும் ஒரு மைண்டோட சேர்ந்ததுனால வரக்கூடிய விஷய ஆனந்தம்னு 2 ஆனந்தம் ஒரு விஷயத்திலையும் இருக்கு. அதுல அந்த ஆனந்தம் விஷயத்தின் மூலமா வரக்கூடிய ஆனந்தம் எல்லாம் எஃபிமரல், எல்லாமே நான் எட்டர்னல் தான். ஆனா இந்த ஆனந்தம் மாத்திரம் என்னன்னு தெரியல. அந்த ஆனந்தம் என்னன்னு ஸ்ருதி சொல்றது அந்த ஆனந்தம் தான் அவனுடைய சொரூபம். எப்படி ஒரு நெருப்புக்கு
பிரம்மமானது இன்ட்ரென்சிக்கான ஒரு நேச்சர் இருக்கும். அப்படி உன்னுடைய சொரூபத்துக்கு ஒரு நேச்சர் இருக்கு. அதான் சத்தியமாக இருக்கும் ஒரு நேச்சர். அப்புறம் சித்தாக இருக்கும் நேச்சர் அது, சைத்தன்யமாக இருக்கக்கூடிய நேச்சர் அது, ஆனந்தமாக இருக்கக்கூடிய நேச்சர் அது அப்படின்னு ஸ்ருதி நமக்கு சொல்லிட்டு, அந்த எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா ஆத்ம ஞானத்தினாலதான் தெரியும்னு அதை ஸ்ருதி சொல்றது. ஏன்னா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் நம்மளுடைய பார்வையில கண்டுபிடிக்க முடியுது. ஆனா இந்த பிரம்மானந்தம்ன்றது எனக்கு இன்னும் கிடைக்கல, அது கிடைக்க வேண்டி இருக்கு. அது கிடைக்கலன்னா எப்படி சொல்லணும், யாராவது ஒருத்தர் சொன்ன ஆப்தர் சொல்லணும், இல்ல ஈஸ்வரன் சொல்லணும், இல்லைன்னா புத்தகம் சொல்லணும். இப்படி ஆப்த வாக்கியமாகவும் ஈஸ்வர வாக்கியமாகவும் வேத வாக்கியமாகவும் பிரமாண வாக்கியமாகவும் இருக்கிறதுனால அதை தெரிந்து கொள்ளணும். அதனாலதான் முக்தி அப்படின்னு சொன்ன ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு. நம்ம டெய்லி பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது வேற இதெல்லாம் நமக்கு டெய்லி தெரியுது, சொல்லிட்டே இருக்கு. நம்மளுடைய பழக்கம் தர்மமே எப்படி இருக்குன்னா, கர்ம நான பிரஜயா தனேன யாகே லைக்கேன அமிர்தத்துவமான டெய்லி சொல்லிட்டு இருக்கோம். என்ன கர்மாவனால உனக்கு கிடைக்காதுப்பா அமிர்தத்துவம். பிரஜையா குழந்தைகள்னால வராது, இன்னைக்கு இந்த குழந்தை சந்தோஷத்தை கொடுக்கும், நாளைக்கு அதே குழந்தை உனக்கு துக்கத்தை கொடுக்கும். இதெல்லாம் நம்ப முடியாத விஷயம் உலகத்துல. என்ன கர்மனா நான் பிரஜையா என்ன தனேன பணம் இன்னைக்கு இருக்கு, பணம் இருந்ததுன்னு பணம் இல்லாத வரைக்கும் பணம் கிடைக்கும். பணம் கிடைச்ச உடனே அதுக்கு மேல ஆசை வருது. ஸோ பணத்தினால இது பண்ண முடியாது. வித்த அதனாலதான் சொன்னா நான் காசு வித்தேன்னு சொல்லிவிட்டாரு. ஸோ இதுதான் நான் டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். நான் கர்மனா நான் பிரஜையா தனேன யாகேனைக்கேன தியாகத்தினால மட்டும்தான் இதெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு எண்ணிக்கு ஒதுக்கி எதுவும் வேண்டாம் வேண்டான்னு தியாகம் பண்றோமோ அன்னைக்குதான் யாகேனைக்கே அமிர்தத்துவம் ஆனது. அப்படிதான் அமிர்தத்துவம் வருது அப்படின்னு ஸ்ருதி எல்லாம் எல்லா உபநிஷத்துல நட்சத்திர சூரிய பாக்கியன்றது கட்டோபநிஷத்துல வருது, முண்டகோபநிஷத்துல வருது, அப்புறம் பூஜா பద్ధதியில இருக்கு. எல்லா இடத்துலயும் அந்த மந்திரத்துல தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆகையினால என்ன தெரிஞ்சதுன்னா இந்த கர்மாவனால மோட்சமானது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சார் கர்மனால கிடைக்காது அப்படின்னு வேற சொல்றீங்க, அப்ப எப்படிதான் கிடைக்கும் அப்படின்னாக்க, கர்மாவை கிடைக்காதுன்னு சொல்றது ரைட்டு தெரியுது, நீங்க சொல்லிட்டீங்க. அது என்ன, அந்த ஞானத்தை அடைவதற்கான உபாயங்களை இப்ப சொல்றேன். அந்த ஞானத்தை அடைய உபாயம் என்ன? அதோ விமுக்தியை பிரயத்தே வித்வான் சன்யஸ்தபாக்யாத்வசுகஸ்பிருஹஸ்தன் சந்தம் மகாந்தம் சமுபேத்ய தேசிகம் சனோபதேன உபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா. ஆகையினால் முக்திக்கு விசேஷமான அந்த முக்தியிலே அமிர்தத்துவத்திற்கு என்ன பண்ண, வித்வானானவன் புத்திசாலியாக இருக்கவன், மேன் எண்டோடு வித் இன்டெலெக்ட், அவன் என்ன பண்ணணும், அதை யோசிச்சுதான் பார்க்கணும். ஏதோ புத்தி கொடுத்துருக்காரு அதை எதுக்கோ செலவழிக்க முடியாது, தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை தெரிஞ்சு விட்டுதான் ஆகணும். அவன் தெரிய பண்ணான். அப்போ அவன் என்ன பண்ண, பிரயத்தேட்ட பிரகர்ஷேன எத்தேட்ட நன்னா முயற்சி பண்றான். இது என்ன, இது என்னுடைய ஆத்மஸ்வரூபம் என்ன, இது தெரியாமே இருக்கேன், நான் யாருன்னு கண்டுபிடிக்காம என்னால எப்படி வாழ முடியும், எதோ தெரிஞ்சுக்கிறேன்னு அப்படின்னு அவன் முயற்சி பண்ணி தான் ஆகணும். பிரயத்தேட்ட அப்படி பண்ணும் போது அவன் என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, இது தெரிஞ்சு போச்சு கர்மாவனால முடியாது, எல்லா விஷயத்தையும் தனத்தினாலேயோ பிரஜையினாலேயோ கர்மாவனாலேயோ அடைய முடியாது, தியாகத்தினாலதான் சுத்தி என்னை பார்த்து சொல்றது. அதனால தியாகத்தை பண்ணணும் அப்படின்னாக்க சன்னியஸ்த பாக்கியார்த்த சன்னியஸ்தன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்ணி, சன்னியஸ்த தியாகத்தை செய்து, வாக்கிய அர்த்த வெளியில இருக்கக்கூடிய பொருள்கள், என்னை விட வேறான பொருள்கள்னால வரக்கூடிய ஆனந்தங்கள், என்னுடைய வயசுல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மால இருந்து ஸ்தம்ப பரியந்தம் எல்லாம் என்னோட வெளியில இருக்கிறது தான். இது எதுனாலையுமே எனக்கு நிச்சயமாக இந்த ஆனந்தம் கிடைக்கவே கிடைக்காது. அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தம் நிச்சயமாக ஒரு துக்கத்தலப்போட இருக்கிற ஆனந்தம் தான். பியூர் ஆனந்தம் நான் பார்க்கறேன், எட்டர்னலான ஆனந்தம் இது எதுனாலையும் கிடைக்கவே கிடைக்காது. சன்னியஸ்த பாக்கியார்த்த சுகம், அதுல இருந்து வரக்கூடிய சுகம் எது அனுகூலத்தையா வேறனும் தத்து சுகம், எது நமக்கு அனுகூலமா இருக்கோ அதுதான் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். வாக்கியார்த்த சுக இந்த வாக்கியார்த்த சுகத்தினால வரக்கூடிய பற்று, இது எல்லாத்தையும் சன்னியஸ்தா இது எல்லாத்தையும் விட்டுட்டு பண்ணாதான் இந்த வித்வானாவன் எதையோ ஒண்ணு ட்ரை பண்ணணும், அந்த ஞானத்துல ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணாதான் அவனுக்கு விமுக்தியானது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன பண்ணணும், இது தெரிஞ்சிருக்கு. வாக்கியார்த்தங்களோட நம்ம போனோம்னா எல்லாமே துக்கம் தான், யாருமே சந்தோஷமா இல்லை. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, ஏழையா இருந்தா அவனுக்கு ஒரு பிரச்சனை. இன்ஃபேக்ட் ஏழைக்கு இருக்கிற பிரச்சனை ஒரே பிரச்சனை, பணக்காரனுக்கு இருக்கிற பிரச்சனை 1000 பிரச்சனை. இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா நிச்சயமா வெளியில இருக்கிற பொருள்னால எனக்கு சந்தோஷம் கிடைக்காதுன்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கு. ஸ்ருதியோ என்கிட்ட சொல்லிட்டு அமிர்தத்துவத்துக்கு இருக்கிறது ஒரே வழிதான், ஞானத்தினாலதான் வரும், வேதாந்தம் படிக்கிறதுனாலதான் வரும் அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன பண்ணோம், இது ரெண்டுத்துக்கும்
இந்த லிங்கிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா, அதுவா அந்த லிங்கிங் ஃபேக்டரா என்ன பண்ணோம், சந்தம் மகாந்தம் சமுபேத்ய தேசிகம். சந்த் அப்படின்னாக்க சாதுக்கள் அர்த்தம். சந்த் நம்ம சந்த் ஞானேஸ்வர், சந்தகான சாதுவான இருக்கக்கூடிய பாவத்தை உடையவர்கள் சாதுக்கள், அவர்களாம் சந்தகா. சந்தகா அப்படின்னாக்க அஸ்தி பிரம்மே விசேத் வேத சந்தமேனம் ததோ விதுஹு இதி அப்படின்னு உபனிஷத்துல யார் ஒருத்தன் பிரம்மான்னு ஒண்ணு இருக்கு, அஸ்தி பிரம்ம இது சேத் வேத, இதை அறிவானையானால் அவன் தான் சந்த் அப்படின்னு நமக்கு டெபினிஷனே கிளியரா வேதத்திலேயே கொடுத்துருக்கு. ஆனால் சந்த் யாரு, அந்த பிரம்மத்தை யார் விஷயம் தெரிஞ்சவன் இருக்கானோ அவரை போய் நீங்க அணுகணும் இந்த விஷயத்துக்கு. சந்தம் எப்படிப்பட்ட சந்தமா இருக்கணும், அவரு பெருமை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போதாது, மகானா இருக்கணும். அவரை அனுஷ்டானம் பண்ணி அப்படி இருக்கக்கூடிய மகானா இருக்கணும். மகாந்தா மகானாக இருந்து கொள்ளவே இருக்கணும். மகாந்தகான்னு கிருண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, பெரியவாளை மகான்னு சொல்லி பழக்கம். உங்களுக்கு பெரியவாளா இருக்கன்னா அவளுக்கு மகான். அப்படிப்பட்ட ஒரு மகாத்மாவாகவும் பிரம்மத்தை அறிந்தவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களை சம் உபயத்திய அவர்களை நன்றாக அணுகணும். எப்படி நன்றாக அணுகணும்னா, தத் விஜயானார்த்தம் தம் குருமேவ அதிகத்திய ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமிப்பாணிகி அதிஹிபோ பகவா அப்படின்னு சொல்லிதான் உபநிஷத்துல வழக்கம். எப்படி எடுத்துட்டோம்னா, அவளுக்கு என்ன வேணும், சமித்தை எடுத்துன்னு போய் வேற ஒன்னும் அவளுக்கு தேவை வேண்டாமா, அவளுக்கு ஒன்றும் பைசா எல்லாம் கொடுக்க வேண்டிய காலம் இல்லை. அந்த காலத்திலாம் உபநிஷத் காலத்துல இருக்கிற ரிஷி எல்லாம் அங்க உட்கார்ந்து ஹோமமும் பண்ணிட்டு இருப்பான். அவளுக்கு இந்த சனித்தை எடுத்துன்னு போய் கொடுத்தான்னாக்கா அதுதான் ஒரு அடையாளம், ஒரு சித்த லட்சணம். அது சனிப்பானி. அது எப்படின்னாக்கா, அந்த சனித்தானது எப்படி காஞ்ச கட்டையா இருக்கோ அதே மாதிரி என்னுடைய மனசும் காஞ்ச கட்டையா இருக்கு, நல்லா கழுத மாதிரி இல்லாம என்னுடைய புத்தி தீக்கிரியமா இருக்கு, கற்பூரம் மாதிரி நீங்க சொன்ன உடனே பிடிச்சிப்பேன் அப்படின்றத அதை நான் காமிக்கிறதுக்காக அந்த சனித்தை நல்லா காஞ்ச சனித்தை எடுத்துன்னு போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி அதீஹி போ பகவா, அதீஹி போ பகவா, போ பகவானே எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கள், இந்த வேதாந்தத்தை சொல்லிக் கொடுங்கள், அதீஹி விதிலி நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு போய் காலில் விழுந்து அப்படி கேட்கணும். உபேத்திய, இதுக்கு பேர் தான் சம் உபேத்தியன்னு போட்டார். நன்னா அவரை அடைந்து சம் உப அவருடைய சமீபே ஏத்திய அடைந்து நமஸ்காரம் பண்ணு சமுபேத்திய தேசிகம். அவர் சந்தாவும் இருக்காரு, மகாத்மாவும் இருக்காரு. ஆனா அவருக்கு சரியா சொல்ல தரலன்னு வச்சீங்க, அதுவும் புரியாது. அவர் வேளாண் தெரிஞ்சவரா மாத்திரம் இருந்தா போதாது, அதுலயே ரமிக்கிறவரா இருந்தா அதை எடுத்து எப்படி சிஷ்யனுக்கு ஹிதமாக சொல்லணும் அப்படின்னு தெரிகிறவர் யாரோ அவர் தான் குரு. எப்படிப்பட்டவர் குரு? தேசிகம் அப்படின்னாக்க அதுக்கு நம்ம பிராச்சீன கிரந்தங்கள்ல தேசிக சப்தத்துக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கும். தேசிகம் குரு அப்படின்னு சொன்னா குக்காரோ அந்தகாரத்தியா இருக்காரோ தன்னிபத்தகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னா ஆசினோதிகி சாஸ்திரார்த்தா ஸ்வயம் ஆச்சரதி அப்படின்னு சொல்லி அவாதான் ஆச்சாரியன்னு சொல்ற மாதிரி தேசிகன் அப்படின்னு. தேசிகன்னா நமக்கு நல்ல திசையை காண்பிக்கிறவர், நல்ல மார்க்கத்தை யார் காமிக்கிறாரோ அவர் தான் தேசிகன். அந்த மார்க்கத்தை காமிக்கிறவர் எப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒரு டெபினிஷன் சொல்லிட்டு, தேவதா ரூபதாரித்வா வித்யா உக்ரஹ காரணாத் கருணாமய மூர்த்தித்வாத் தேசிக கதித பிரியே அப்படின்னு தேசிகனுக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்துருக்கு. தேசிகனுக்கு 3 குவாலிட்டி இருக்கணும். அவன் பிரகாஷ ரூபதாரியா இருக்கணும். அவன் இந்த விஷயத்தை அறிந்து கொண்டவனாக இருந்திருக்கணும், ஒரு கண்டிஷன். அது மாத்திரம் இல்ல, சிஷ்ய அனுகிரக காரணம், சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் இருக்கணும். அவருக்கு சொல்லி தரணும், இவனையும் நாளைக்கு முன்னுக்கு வரணும், முன்னுக்கு வரக்கூடாதுன்னு என்ன இருந்தா அவர் சிஷ்யை எப்படி காமிப்பார்? சரியா காமிக்க மாட்டார். இல்ல, அதனால சிஷ்யனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்ற அந்த காரணத்தோட இருக்கக்கூடியவர். கருணாமய மூர்த்திக்குவார், கருணை இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தோம்னா ஐயோ இவன் ரொம்ப கஷ்டப்படுறானே, இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவனுடைய போக்கிலேயே போய் அவனுக்கு சொல்லி தரணும். உன்னை எடுப்புல அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இவன் எப்படி வழியா எப்பா இதுதான் கஷ்டம், இது இப்படிதான் இருக்கும், இன்னும் கொஞ்ச நாள் முதல்ல கொஞ்ச நாளைக்கு வந்து பாரு, அதுக்கப்புறமா உனக்கே தெரியும், அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கணும்னு நம்மளுக்குள்ள ஒரு ரேப்போர்ட் ஆனோன்னு அதுக்கப்புறம் கிளாஸ் போக்கா வரலாம் அப்படிதான் சொல்லி கொடுக்கணும். எடுத்த இடத்துல இப்படி வச்சுக்கணும், இப்படிதான் சீலாம் வச்சுக்கணும், அப்படிதான் வரணும், வரதாண்டா அப்படி வாங்கினாக்கா அவன் வராமையே போயிடுவான். ஐயோ இதெல்லாம் வராங்க. அவனுக்கு ஹிதமா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவனுக்கே புரிய வச்சு ஆஹா இதுதான் முக்கியம், அவனே இந்த ஆச்சாரத்துக்கு வர மாதிரி பண்ணி அப்படி ஒரு கருணையோட யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவர் தான் தேசிகன்னு பேரு. இப்படி கருணாபூரிதனாக இருக்கக்கூடியவருக்கு தேசிகா கதிதா இப்படிதான் சாஸ்திரத்துல தேசிகன்னு சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட சந்தாகவும் மகானாகவும் தேசிகனாகவும் இருக்கிறவரை நன்றாக போய் அடைந்து தம் உபேசிய தேன அவரினால உபதிஷ்ட அவரால் உபதேசம் பண்ணப்பட்ட
அந்த அர்த்தத்தை, அந்த பிரம்மா, அந்த விஷயங்களை எல்லாம், அந்த பொருள் எல்லாம் சமாஹித ஆத்மா இப்படி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவருடைய சொன்ன விஷயத்தை நாம கேட்டுக்கொள்ள வேண்டும். நன்றாக அவர் சொன்ன உபதேசிக்கப்பட்ட அந்த பொருளை நம்ம சித்தத்துல நிலைநிறுத்தி சமாஹிதமாக ஆத்மா என்னுடைய ஆத்மால அந்த சித்தத்துல அதை சரியா கேட்டுக்கணும் இல்லையா? அது கேட்கும் போது அவர் ஒண்ணு சொல்லி நான் ஒண்ணு சொல்லி புரிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் நம்ம வேண்டும் போது சகனாவது சகனவு புனத்து சகவீஜம் கரவாவகை அவர் என்ன நினைக்கிறாரோ அது எனக்கு கரெக்டா புரியணும் இல்லையா? அவர் ஒண்ணு சொல்லி நான் ஒண்ணு புரியக்கூடாது. கரவாவகை தேஜஸ்வினா அவதீத அவருடைய தேஜஸ் ஆனது அவருடைய சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளியானது எனக்கும் வந்து சேரணும். அது எனக்கும் தேஜஸ்வினா அவதீத மட்டும் மாவி விசாவகை எங்களுக்குள்ள இந்த அபிப்பிராய பேதங்கள் இல்லாம இருக்கணும். நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு கேட்டுட்டேன்னாக்க அப்ப சரியா டிரான்ஸ்பர் ஆகாது அந்த நாளை. அப்படி சமாஹித சித்தனாக இருந்து கொண்டு இதை கேட்கணும் அப்படின்னு நம்ம விதியா போய் விஷயத்தை வாங்கணும். சரி, எதுக்காக கேட்கணும் அப்படின்னு பார்த்தாக்க ஏன் ஒரு குரு மூலமா தான் இந்த நாலேஜ் வரணும் அப்படின்னு சொன்னா ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்றது. ஒரு ஆச்சாரியனை அடைந்த புருஷனுக்காகத்தான் இந்த ஞானமானது உதயமாகும். தானே புத்தகத்தை எடுத்து படிச்சானாக்க இந்த நாலேஜ் வரவே வராது. இது உங்களுடைய சிடினாலேயோ இதெல்லாம் வராது. ஒரு குருக்கு போய் நல்ல பணிவிட பண்ணி அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு 6 சிஷ்யங்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, பிரஷ்னோபனிஷத்துல பிப்பலாதர்கிட்ட போய் 6 பேரும் பிரம்மனிஷ்டர் அப்படின்னு போட்டிருக்கு. பிரம்மனிஷ்டர்கள் போய் பிரம்மத்தை அறிஞ்சுக்கணும்னா என்ன, சகுன பிரம்ம வரைக்கும் அவருக்கு தெரியுது, நிர்குண பிரம்ம அவருக்கு தெரியல. இவ எல்லாம் போய் அவரை போய் கேட்டோன்னா அவரை சம்பத்தம் சம்பத்தியத அப்படின்னாரு. 1 வருஷ காலம் உங்களை பார்த்துட்டு தாங்க சொல்லி தர முடியும். ஏன்னா இந்த நாலேஜ் வந்து சும்மா இல்லை, நான் ஏதோ சொல்லி கொடுத்துட்டு நீங்க ஏதோ புரிஞ்சுட்டு அதை போய் வெளியில போனான்னாக்கா உங்களுக்கும் புரியாதுன்னு 1 வருஷம் இருக்கணும். அந்த அதிகாரித்துவம் பார்த்துட்டு தான் நான் சொல்லி தருவேன் அப்படின்னு சொன்னா அவெல்லாம் ஒரு வருஷ காலம் அவருடைய ஆசிரமத்திலே இருந்து அவருக்கு என்ன பணி எல்லாம் செய்யணுமோ அப்படி செய்து அப்படிதான் கத்துக்கணும். அதுதான் நம்மளுடைய பாரத கலாச்சாரம். என்ன பணிவுரைகள்லாம் முடிச்சு என்னன்னா பண்ணணுமோ அப்படி பண்ணாதான் இந்த வித்தியானது வரும். ஏன்னா இந்த வித்தியை நேரம் உங்களுக்கு நீதான் பிரம்மன்னு சொன்னா நானாம் பிரம்மன் புரியுது. ஆனா நானாம் பிரம்மன் ஆகிறதுக்கு முடியல. இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் தேவைப்படுறது. இதெல்லாம் எப்படி வருதுன்னா அவளுடைய ஆசீர்வாதத்திலையும் அனுகிரகத்தினாலையும் நம்ம பண்ணி அவளை ப்ளீஸ் பண்ணி அவ மனசுல இவனுக்கு புரியணும்னு அவர் நினைச்சாதான் இது வருது. இப்படி இவ்வளவு சிரமமா இருக்கிற காரணத்தினால இந்த வித்தியானது எப்படி வரும்னா ஒரு குரு கிட்ட போய் தான் நீங்க கத்துண்டு ஆகணும். ஆச்சாரியவான் புருஷோ வேத அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உபனிஷத்து சொல்றார், ஆச்சாரியா ஏவம் வித்யாதிஷ்டம் பிராபது. இப்படியாகத்தான் இந்த விஷயத்தை போய் ஒரு ஆச்சாரியிடம் உட்கார்ந்து நீ கத்துக்கணும்னு இன்னொரு உபனிஷத்து. இப்படி எல்லா உபனிஷத்தும் ஒரே மாதிரி சொல்றதுனால இதுதான் மார்க்கம். ஒரு பரம்பரையா வந்து ஒரு சம்பிரதாயத்துல வந்து அவர் சொல்லி கொடுத்ததுதான். ஒரு சம்பிரதாயத்துல வராதவா சொன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்காரு, வாக்கியம் பண்ணும்போது அசம்பிரதாய விட்டு சர்வசாஸ்திர விதா அப்படி மூர்க்கவத் உபக்ஷணியா அப்படின்றார். சர்வசாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு இருந்தா கூட ஒரு சம்பிரதாயத்துல வராத ஒரு குரு கிட்ட போனா இந்த நாலேஜ் வராதுப்பா. அதனால இது எப்படி சம்பிரதாயமா இப்படி வந்திருக்க இந்த பரம்பரையெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி அப்படி எப்படி 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 வந்திருக்கணும். அது அப்படி வந்து சம்பிரதாயமா வந்திருக்கணும். அது அப்படி வந்த ஒரு வித்தியை தான் இங்க நிற்கும். ஆனா அப்படி ஒரு ஆச்சாரியனை நீ அணுகி அவர்கிட்ட அவருடைய காலில் கொடுத்து அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரிப்பிரஷ்டேன சேவையா அப்படின்னு கீதையிலேயே சொல்லியிருக்கு. சத் வித்தி அதை அறிந்து கொள்ளுங்க. எப்படி பரிப்பிரஷ்டேன கேள்வி கீதி எல்லாம் கேட்டு முன்ன பின்னா அவர்கிட்ட எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்காரோ அப்பெல்லாம் கேள்வி கேட்டு அப்படிதான் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். எப்படி பண்ணனா பணிபாதேன அவருக்கு பணிவிடைகள்லாம் பண்ணி சிற்றுஷைகள்லாம் பண்ணி பண்றதுனாலதான் சிற்றுஷான்னு பேர் இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணிதான் அவன் கேட்கணும். ஸ்ரோக்கம் நிச்சா சித்ருஷா இத மாதிரி கேட்கணும்னு ஆசைப்பட்டு அவருக்கு பண்ணி அவரை சொல்ல வச்சு இப்படிதான் கேட்கணும் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு கீதையிலயும் அதே விஷயத்த சொல்லியிருக்கு. லோக்கல்லையும் நம்ம பாக்குறோம். சாதாரண வித்தியிலேயே கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான இந்த பரதநாட்டிய கலை மியூசிக் எல்லாம் கலைன்னா பாத்துங்க சாதாரணமா வரதாது. மிருதங்கள்லாம் அவ்வளவு ஈஸியா கத்துக்க முடியறதுன்னு போய் அந்த வாத்தியார்கிட்ட உட்கார்ந்து அவர் கூடவே இருந்து குருகுல வாசம் பண்ணி தான் அந்த காலத்துல அரியக்குடி கிட்ட போய் வாங்கிதான் இந்த ராஜமையர் எல்லாம் பண்ணி அப்படிதான் இருந்தது. நம்மளுடைய மெத்தட் ஆஃப் எஜுகேஷனே அப்படிதான் இருந்தது. அப்படி இருக்கும்போது வேதாந்தத்துக்கு சொல்லணுமா இப்படித்தான் அது கிடைக்கணும். தத் வித்தி பிரணிபாதையான பரிபிரஷ்டேன சரியான்னு சொல்லியிருக்கு. அவன் என்ன பண்ணா இந்த சிஷ்யன் இது எல்லாத்தையும் யோசிச்சு பரீட்சை லோகான் கர்மிச்சிதான் பிராமணா நிர்வேத மாயா அவன் பரீட்சை பண்ணான். ஓஹோ இந்த லோகத்துல எதுவுமே எனக்கு கிடையிலையே,
எல்லாமே எபிமரலா இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற ஆனந்தங்கள்லாம் சரியாவே இல்லையே, இது அறிஞ்சா எனக்கு பிரயோஜனம் இல்லையேன்னு இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இவன் மனசுல அந்த வைராக்கியம் வர ஆரம்பிக்கிறது, விவேகமும் வர ஆச்சு. பரீட்சை அவன் பரீட்சை பண்ணி பாக்குறான் எல்லாத்தையும். ஆமா இதுல எல்லாம் இல்ல, ஐம் நாட் கம்ஃபர்டபுள் வித் எனிதிங் இன் திஸ் வேர்ல்டு. வேற ஏதோ ஒண்ணு இருக்கணும், அதை படிச்சாதான் அந்த வித்யானந்தம்ன்றது எனக்கு கிடைக்கும். அதை கண்டுபிடிச்சு பரீட்சை லோகம் கர்மச்சி தான். இந்த கர்மாவனால சம்பாதிக்கப்பட்ட பிரயோஜனம், இந்த சம்பாதிக்கப்பட்ட இந்த லோகங்கள்லாம் கீழே புண்ணிய மத்திய லோகம் விசந்தின்னு வேற சொல்றான். இதனாலதான் ஒண்ணுக்கு நாஸ்தி அகிருத கிருத்தேன. அகிருதா மோட்சா, மோட்சன்றது செய்யப்பட அமிர்தத்துவம், அது கிருத்தேன கர்மனா நபவதி, செய்யக்கூடிய கர்மாவனால வர முடியாது அப்படின்னு அவன் யோசிச்சான். நாஸ்தி அகிருத கிருத்தேன அப்படின்னு தான் விஞ்ஞான அர்த்தம். அதை அறியும் பொருட்டு இந்த குருமேவ அபிகச்சே, அவன் குருவை போய் அடைந்தான். குருமேவ அபிகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷா. எப்படிப்பட்ட குருவை அடையணும்னா அவர் வேற என்ன சொல்றதுன்னா அவர் ஸ்ரோத்ரியனா இருக்கணும். சந்தோஜிதா ஸ்ரோத்ரியன். ஸ்ரோத்ரியன் வந்து அவன் நல்லா படிச்சிருக்கணும். படிச்சா மட்டும் போதாது, அவர் படிச்சிருந்தாருனாக்க அவர் லெக்சர் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாரு. அப்படி இருக்கக்கூடாது, அவர் பிரம்மனிஷ்டனா இருக்கணும். அந்த பிரம்மத்திலேயே அவர் ஊறினவரா இருக்கணும், அவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கும். அப்படிப்பட்ட அவர்கிட்ட போய் படிக்கணும் அப்படின்னு உபனிஷத்தும் சொல்ற இந்த விஷயத்த அப்படியே இவர் வந்து சுருதியில ஸ்லோகமா சொல்ல, சந்தம் மகாந்தம் சமுபேத்யதேசிகம் தேனோபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா அப்படின்னு ஞானத்துக்கு அடைவதற்கான சாதனத்தை உபாயத்தை கூறினார். அதோ விமுக்தியை பிரயதே தவித்வான் சந்யஸ்த வாக்கியார்த்த சுகஸ்பிருஹஸ்தன் சந்தம் மகாந்தம் சமுபேத்யதேசிகம் தேனோபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா. சமாஹிதாத்மான அந்த சித்தத்திலேயே சமாஹிதமா அவனுக்கு புரியணும். அப்படி போய் அப்படி தைக்கணும், அவனுடைய மனசுல அது இருக்கணும். சமாஹித ஆத்மாவா இருக்கணும் அவன் அப்படின்னு சொல்லி முடிச்சார். இப்படி குருவை முறைப்படி அடைஞ்சு அது அப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அந்த இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள்னால அவன் சொன்னாங்க வாக்கியார்த்த சுகஸ்பிருஹா, இது எல்லாத்தையும் சன்னியஸ்தா உடனே எப்படி தெரியும் அப்படின்றதுக்கு அதுக்கு பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காரு. ஏகி சம்ஸ்பர்ஷினா போகாஹ துக்கயோனய ஏவதே. இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் போகான்னு நினைச்சிட்டு ஸ்பர்ஷம் பண்றீங்களோ அது எல்லாம் துக்கத்தை தான். உங்களுக்கு எல்லாத்துலயும் துக்கம் இருக்கு. அது இல்லாத ஒரு பொருளே கிடையாது. நீங்க எதை நீங்க சந்தோஷம் நினைச்சிட்டு உலகத்துல எதுக்காவது போறீங்கன்னா அது ப்ளீஸ் டேக் இட் ஃபார் கிராண்டட் தட் யூ ஆர் இன்ஃபார்மபிள். நீங்க எதெல்லாம் நல்லது உங்களுக்கு நீங்க நினைச்சு வெளியில போகிறீங்களோ, வெளியில உங்களை விட வேறான ஒரு பொருளை நீங்க டிபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லாமே துக்க யோனி. அது உங்களுடைய துக்கத்துக்கு கொடுக்கக்கூடிய காரணமாகத்தான் அது அமையும். இதை மறக்காதீங்கன்னு கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்லியிருக்காரு. இதனால என்ன வந்து எல்லாம் இதனால ஏன்னா அந்த பாக்கிய ஸ்பர்ஷத்தினால பாக்கியார்த்த ஸ்பர்ஷத்தினால உங்களுக்கு வரதெல்லாம் ஆத்யந்தவந்தா, ஆதியுடன் கூடினதாகவும் இருக்கும், அந்தத்துடன் கூடினவளாகவும். எதெல்லாம் ஆதியுடன் கூடியிருக்கோ அப்போ ஒரு நாள் போறதுன்னு அர்த்தம். எதெல்லாம் அந்தோன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டு போய் தான் ஆகணும். ஆகையினால இதெல்லாம் எஃபிமரல் தான், இதெல்லாம் நான் எட்டர்னல் தான். ஆத்யந்தவந்த கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. ஒரு புத்திசாலியானவன் அதுல போய் தன்னுடைய வேலையை காமிக்கிட்டான், ரமிக்க மாட்டான் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. இப்படி இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் சேர்த்து அதோ விமுக்தை பிரயதே தகித்வான் சந்யஸ்த வாக்கியார்த்த சுகஸ்பிருஹஸ்தன் சந்தம் மகாந்தம் சமுபேத்யதேசிகம் தேனோபதிஷ்டார்த்த சமாஹிதாத்மா அப்படின்னு முடிச்சார். இதானோன அடுத்தது இது எப்படி பண்ணணும், அந்த தேசியம் எப்படி என்ன இந்த கரையில சேர்ப்பாரு என்ன அப்படின்னாங்க. நான் இப்ப மூழ்கிருக்கேன்றது கூட எனக்கு தெரியாது. எனக்கு அவர் என்னுடைய இன்டலெக்ட்ல போந்து இது எல்லாத்தையும் என்ன புரிய வச்சு என்னாலேயே அதை தாங்கணும். ஏன்னா அவர் என் கூட சேர்த்து சிரவணம் பண்ண முடியும், மனநம் பண்ண முடியும். நிதித்தியாசனை யார் பண்றது? நான் தான் புரிஞ்சுக்கணும். அவர் சொல்லதான் சொல்ல முடியும், நீதான் ஆத்மா, நீதான் ஆத்மான்னு. நான் வடமான ஆத்மா இல்ல ஆத்மா இல்லைன்னாக்க எப்படி வருது? இதுக்கு என்னுடைய முயற்சியும் தேவை. நானும் அவரோட போவேன். அவரும் குரு சொன்னா மாத்திரம் அது நடக்காது. அவர் சொன்ன வழியில நான் இருந்து நானும் அதை முயற்சி பண்ணணும். என்னுடைய முயற்சியும் அங்க வேணும் அப்படின்றதுனால அதை இப்ப சொல்றாரு. உத்தரேதாத்மனாத்மானம் மக்னம் சம்சார வாரிதோ யோகாரூடத்வமாபாத்ய சம்யக் தரிசன நிஷ்டயா. உத்தரேத் ஒருவனை தன்னைத்தானே தூக்கிக்கணும். உத்தரேத் அவர் வந்து தூக்கிதான் விடுறாரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இறைவனடியை சேருங்கன்னு சொல்லி அவர் சொன்ன உடனே அதுல போனாதான் நீங்க பிறவி பெருங்கடல்ல இருந்து நீங்க வெளியில வரணும். நம்மளுடைய பாட்டு நம்மளும் நீந்தணும். அது உள்ள போய்
அதுக்கு அவர் கையை கொடுத்து ஹெல்ப் பண்றாரு, மேல தூக்குவாரு. நம்ம போய் வேணாம், நம்ம எப்படி இருக்கோம்னா இப்ப சம்சார கடல்ல முழுகி இருக்கோம், எப்படி வெளியில வர்றதுன்னே தெரியாம இருக்கான். அவர் ஒரு கையை கொடுத்து தூக்க போறாரு. உத்தர அப்ப தூக்கும் போது என்னுடைய எஃபர்ட்டும் அங்க வருது. உத்தரே ஆத்மா ஆத்மா, என்னுடைய ஆத்மாவனாலேயே இது எல்லாத்தையும் பிடிக்குன்னு நானும் வெளியில வரணும், மேல ஏறி வரணும். அப்பதான் மேல் நோக்கி வந்தாதான் என்னால பண்ணிக்க முடியும் இல்லையா? சொல்லி உத்தரே ஆத்மன ஆத்மானம். ஏன் மக்னம் சம்சார வாரிது. மக்னம்னாக்க நல்லா மொழிகி இருக்கேன் நான். எப்படி இருக்கேன்னா எப்ப பார்த்தாலும் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வெறும் அதர் ஆக்டிவிட்டிஸ் தான், வேதாந்தத்துக்கிட்டே போறதே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஆஸ்தே ஆமிருதேக்காரு, உனக்கு மெமரின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும், சாவோன்னு ஒண்ணு வர வரைக்கும் வேதாந்த சித்தத்தை தவிர வேற எங்கேயும் புதிய அசைய விடாதேன்னு வேதங்கள்லாம் நம்மளை பார்த்து சொல்றது. நீ இப்படி பிறந்திருக்கே இப்படிதான் பண்ணாங்க, நம்மளால முடியறதா? ஆத்துல உட்கார்ந்து எத்தனையோ காரியங்கள், இன்ஃபேக்ட் ராஜுக்கே வர முடியறது கூட இல்லை அப்படின்னா இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன முழுகி போயிருக்கான் மக்னம். அதுலயே இந்த சம்சார கடல்ல எப்ப பார்த்தா தன் குழந்தை, தன் வீடு, தன்னுடைய மக்கள், ஆபீஸ், இதுலயே தான் உட்காந்துருக்காங்க தவிர வெளியில ஆத்மாவை, நம்மளுடைய ஆத்மாவை பத்தி நினைக்கலான்னு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கூட அவங்களுக்கு கிடைக்கலன்னா அது என்ன வாழ்க்கை? எதுக்காக நீங்க பிறந்தீங்களோ அது நடக்கலன்னாக்கா அப்படியா ஒரு அவுட் சைட் ஃபேக்டர்ஸ் உங்களை அப்படி போய் கட்டி போடும் அப்படின்னா எவ்வளவு கோபம் பாருங்க. அப்படி இருக்குன்னா அவன் மக்னா போயிட்டாங்க. எதுல மக்னா போயிட்டானா சம்சார வாரிதி, இந்த கடல்ல சம்சார கடல்ல போய் முழுகி போயிட்டான். முழுகின அவனை உத்தர அவனை மேல தூக்கி விடணும். தூக்கி விடணும்னா எப்படி பண்ணா அவனே அவனை வசிக்கலாம். இதெல்லாம் கேட்டுட்டு ஆஹா நம்ம இருக்கிறது தப்பு அப்படின்னு நம்மளே இதை புரிஞ்சுட்டு we have to come out of that அப்படின்னு சொல்லிட்டாரு. யோகா ரூடத்துவமா சாத்திய சம்யக் தரிசன நிஷ்டயா. சம்யக் தரிசனம், சம்யக் தரிசனம்னா வேதாந்த தரிசனம், பிரம்ம தரிசனம் தான் சம்யக் தரிசனம். சம்யக் அப்படின்னாக்கா நன்னா நன்னா எதை பார்க்க முடியும் உலகத்துல? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, என்னதான் பார்க்க முடியும்? நன்னா ஆத்மாவதான் பார்க்கணும். இந்த ஜீவ ஆத்ம பாவத்தை யார் ஒருத்தன் பார்க்கறானோ அவனுக்கு பேர் சம்யக் தரிசின்னு பேரு. அப்படின்னா ஞானின்னு அர்த்தம். ஞானின்றது இன்னொரு சினானிம் சம்யக் தரிசி. இந்த சம்யக்கா பார்க்கணும், தெளிவான விவேகத்தோடு இந்த தியானத்தை நிஷ்டையிலேயே இருக்கணும், பண்ணி அதுலயே இருக்கணும். நான் தான் பிரம்மன் மறக்கவே கூடாது. திருப்பி 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 நான் நினைச்சிட்டு ஆட்டோ சஜஷன் கொடுத்துட்டே இருக்கணும், நான் தான் பிரம்மன், நான் தான் பிரம்மன், நான் தான் பிரம்மன். அந்த சம்யக் தரிசன நிஷ்டையா எப்படி பண்ணா யோகாரூடத்துவம் ஆசாத்திய, யோகத்திலேயே ஊறினவனான ஆரூடனான நிலை, மேல் நோக்கி போனதான நிலை. ஆரூடகா ரிஷபாரூடா, ரிஷப வாகனத்துக்கு மேல இருக்கிறவர் ரிஷபாரூடன் பகவான் அப்படின்னா. மயூராரூடா அப்படின்னாக்கா மயூர வாகனத்துக்கு மேல இருக்காருன்னா. சிம்மாரூடா அப்படின்னா சிம்மத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கா அம்பாள் அப்படின்னு சொல்றான். இப்படி வாகனத்துக்கு மேல ஏறி உட்கார்றது ஆரூடம்னு பேரு. அப்படி யோக நிலையில ஆரூடனா இருக்கிறவன் யோகாரூடன். யோகாரூடத்துவம் அதிலேயே ஆசாத்திய, அதை அடைந்து இந்த சம்சாரன்ற பிறவி கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய அவன் தன்னை ஆத்மனா, தன்னுடைய ஆத்மாவனாலேயே உத்தரே உயர்த்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சம்யக் தரிசன நிஷ்டையா யோகாரூடத்துவம் ஆசாத்திய மக்னம் சம்சார வாரினம் ஆத்மனா ஆத்மான ஆத்மா ஆத்மானம் உத்தரே அப்படி அன்வயம் பண்ணோம். இப்படி தெளிவாக எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஞானத்திலேயே இருந்து கொண்டு இந்த யோகத்தில் இருக்கக்கூடிய ஆறுடனா, இந்த நிலையை மேல் நோக்கி போகக்கூடிய ஆறுடனான நிலையை அடைந்து ஆகாத்திய சம்சார வாரிதோ, இந்த பிறவி கடலிலிருந்து மக்னம் மூழ்கி இருக்கக்கூடிய ஆத்மானம், இந்த ஆத்மாவை ஆத்மனா தன்னாலேயே அவர் ஒருவன் உயர்த்தி கொள்ள வேண்டும். இப்படி நினைச்சு அவன் தன்னைத்தானே மேற்கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னாக்க உத்தரேதாத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாதையே ஆத்மைவஹி ஆத்மனோ பந்து ஆத்மைவரி புராத்மனா அப்படின்னு 6வது சாப்டர்ல பகவான் கிருஷ்ண அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணாரு. நீதாப்பா பண்ணணும், நான் சொல்றதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். அவன் சிதப்பிரஜ்ய காபாட்டான்னு கேட்டா சிதப்பிரஜன்னா எப்படி இருப்பான்? 2 பேரையும் சமமா இருக்கணும், சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் சமமா பார்க்கணும், வெற்றி தோல்வி வந்ததுனால சமமா பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனுக்கு இன்னொரு உபாயத்தை சொல்லி விட்டாரு. எப்படின்னா உன்னை நீயே உயர்த்தி கொள்ளணும்பா, என்ன தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும். இது எல்லாத்தையும் கேட்டு நீ எஃபர்ட் போட்டு நீ தான் இதை உயர்த்தி கொள்ளணும். ஏன் தெரியுமா? எப்பொழுதுமே உத்தரே ஆத்மா ஆத்மானம், உன்னுடைய ஆத்மாவனாலேயே அந்த ஆத்மாவை மேல் உயர்த்தி கொள்ளணும். ஆத்மானம் அவசாதே, எப்போதுமே அதை தாழ்ச்சியா நினைக்காத.
யுவர் செகண்ட் சொன்னாங்கன்ற ஒரு தைரியம் கான்பிடன்ஸ் இருக்கணும் உனக்கு. வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா அந்த கான்பிடன்ஸ் வந்து திருப்பயத்தும் தானா வரணும். இதெல்லாம் வேதாந்தம் படிக்கிற வாழ்க்கை இதை பார்த்து அதை பார்த்தெல்லாம் கணக்கிறதுலாம் அவன் சொன்னா இப்படி சொன்னா நியாயமா இல்லையா விவேகம் இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கணும். அவன் வந்து தன்னை தானே தாழ்த்திக்க முடியாது. மிச்ச படிப்பு மாதிரி இல்லை இது. அவனுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கதா இருக்கு. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸோட தான் நீ இருந்துட்டு நீ மேல வரணும். நீ எப்போ படிக்க வந்தியோ உனக்கும் இந்த நாலேஜ் உனக்கு கிடைக்கும். அந்த தைரியம் உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைக்கு வரணும்ன்ற அந்த ஆத்மானம் அவசாதே அதை கீழே தள்ளி விட்டுறாதீங்க. தைரியமா செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்துட்டு அதை பண்ணணும். ஆத்மையில ஆத்மனா பங்குது. ஏன் தெரியுமா? சீக்கிரட் என்ன தெரியுமா? நீங்க எப்ப தெரியுமா உங்களை ரொம்ப குறைவா நினைச்சீங்க? உங்களுக்கு சரியா புரிஞ்சுக்காததுனாலதான். நீங்க தான் சாம்ராட்டுன்னு தெரிஞ்சுதுன்னாக்க நீங்க அது மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க. நான் என்னமோ ரொம்ப சொல்லுவேன் எனக்கு எங்க சார் இதெல்லாம் வரணுன்ற ஏன் புத்தி வந்ததுன்னா நீங்களே உங்களுக்கு என்னவா நினைக்கிட்டீங்க. ஏன் நினைச்சீங்கன்னாங்க நீங்களே உங்களுக்கு எதிரி. நீங்களே உங்களுக்கு எதிரியா இருந்ததுன்னா ஆத்மையில ஆத்மனா பந்து. இந்த ஆத்மா தான் உங்களுக்கு ரிலேஷனும். ஆத்மைவ ரிப்பு அவனேதான் எண்ணி. நீங்க வந்து என்னால எங்க தர முடியும்னு உங்களுக்கு நினைப்பு வந்து இருந்தா உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே ஆஹா என்னால முடியாதா அப்படின்னு யார் ஒருத்தன் அந்த கிளாரிட்டியோட இருக்கீங்களோ ஆத்மை உங்களுக்கு உங்களுடைய ஆத்மா தான் உங்களுக்கு பந்து, உங்களுடைய ஆத்மாவே தான் உங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிக்க தர்றாரு. அதனால நீங்க தைரியமா இந்த இடத்த எடுத்துட்டு இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்துதான் ஆகணும். உங்களால முடியும். ஏன் முடியாது? எல்லாம் உங்களுடைய ஆத்மாவை உங்களை அறியலன்னா வேற யாரை இருப்பான்? ஒருத்தர் அறிஞ்சானா அதை கொஸ்டின் பண்ணா உங்களுக்கு உங்க ஆத்மா தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. அதுல எப்படி கான்பிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்படின்னு அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா உபதேசம் பண்ணிட்டாங்க. அதையே உத்தரே ஆத்மனா ஆத்மானம்னு அந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுட்டு ஆச்சாரியால் எழுதிக்க. எல்லா ஸ்லோகத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ருதி வாக்கியம் ஒரு ஸ்ருதி வாக்கியம் தான் எழுத மாட்டாங்க. ஏன்னா பிரமாண புத்தி தான் ரொம்ப முக்கியம். நமக்கு எது சொன்னாலும் எங்க சொல்லியிருக்குன்னா வேதாந்தத்துல சொல்லியிருக்குன்ற வரணும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ட்ரெயின் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. எது கேட்டாலும் நமக்கு உபநிஷத்துல எங்க சொல்லியிருக்கு, எங்க ஸ்ருதியில சொல்லியிருக்கு, அது சொன்னது மட்டும்தான் உண்மை. பாக்கி எல்லாம் பொய்ன்றதும் நமக்கு ஒரு ஞாபகம். அந்த பிரமாண புத்தி வேணும். அந்த பிரமாண புத்தி வரணும்ன்றது அங்க இருக்கிற பதத்தையே வேணும். வித்திய நாசாஸ்தின்னு சொன்ன உடனே உங்களுக்கு இந்த ஸ்லோகம் ஞாபகம் வராது, ஸ்ருதி தான் ஞாபகம் வரும். உத்தரே ஆத்மனா ஆத்மானம்னா இந்த ஸ்லோகம் செகண்டரி, நமக்கு கீதை தான் ஞாபகம் வரும். அப்படி பண்ண இதுதான் பிரமாண புத்தி. இதையும் கூடவே டெவலப் பண்ணிட்டே வர ஆச்சாரியார். நமக்கு எது சொன்னாலும் நமக்கு புத்தி எங்க சொல்லியிருக்கு எங்க சொல்லியிருக்கு எங்க சொல்லியிருக்கு இந்த எங்க சொல்லியிருக்கு எங்க சொல்லியிருக்குன்றதுல கூட ஒரு விசேஷம் ஒண்ணு இருக்குது. நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. நமக்கு வந்து அத்வைதிகளுக்கு எல்லாம் பகவத்கீதை ரொம்ப வசதியா வச்சுட்டு இருக்கோம். அதுக்கு ஆச்சாரியார் பாஷ்யம் எழுதியிருக்காரு. கிருஷ்ணர் சொன்னதுனால என்ன இப்போ மிக இதரால இருக்க வைஷ்ணவாலாம் இருக்கா அவளுக்கெல்லாம் பகவத்கீதையில ஏன் ரொம்ப வசத்தின்னா கிருஷ்ணரே சொன்னார். பகவான் வாயிலிருந்தே வந்ததுன்னு ஒரு பக்தியா இருக்கு. நம்ம அப்படி ஒத்துக்கணும். அவர் பக்தியா ஒத்துக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஒரு பெரியவர் சொன்னு நான் ஒத்துக்கணுமா என்ன? அவர் ஏன் பண்ணார் அப்படின்னாக்க அவர் இவம் விவஸ்வதே யோகம். இந்த விவஸ்வானுக்கு இந்த சொல்லக்கூடிய யோகம் இதுதான் எனக்கு சொல்லப்பட்டது. நான் இதை விவஸ்வானுக்கு சொன்னேன். விவஸ்வான் வந்து மனுவுக்கு சொன்னார். மனு இக்ஷ்வாகுக்கு சொன்னார். இக்ஷ்வாகுக்கு சேர்ந்து என்கிட்ட வந்தது. நான் உனக்கு இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த படிப்பு இன்னைக்கு நேற்றுக்கு முன்னாடி ஆரம்பிச்சதுல இதுக்கு காலங்கள் எல்லாம் போட முடியாது. இந்த யூனிவர்சிட்டியில சொல்ற மாதிரி வேத காலம் உபனிஷத் காலம் அதெல்லாம் கிடையாது. எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இது அந்த காலத்துல முதல்ல சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது விவஸ்வானுக்கு சொல்லி, விவஸ்வான் அவருடைய பிள்ளையான மனுக்கு சொல்லி, அந்த வம்சத்துல வந்து அவர்கள் இக்ஷ்வாகுக்கு சொல்லி, அந்த இக்ஷ்வாகு ராமனுக்கு சொல்லி, இப்படி வந்து அப்படி வந்து நேர துவாபர யுகத்துல கிருஷ்ணர் வரைக்கும் வந்து இன்னைக்கு நம்ம படிச்சு இங்க வர வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னால இதை சொன்னவர் யாருன்னா அவர் தான் ஜெகத்குரு. இப்படி காலத்தினால அழியாத ஒரு வித்தையை சொன்னாருனாக்க ஒரு பகவான் தான் சொல்ல முடியும். இதை அப்படிப்பட்டவர் சொல்றா அவர் தான் ஜெகத்குரு. அதனாலதான் கிருஷ்ணம் வந்து ஜெகத்குருன்னு சொல்லுவான். ஆனா இப்படி இன்டெலக்சுவலா நம்ம ஒத்துட்டோம். இனிமேல் பற்றி எந்த காரணத்தையும் நமக்கு கிருஷ்ண மேல பற்றி போகாது. நீங்க இப்படி டேக் ஃபார் கிராண்டட் வச்சுக்கலாம். பகவான் சொன்னதெல்லாம் பகவான் மேல வெறுப்பு வந்துச்சுன்னா அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம போயிடும். அப்படி இல்லை. நம்மளுடைய பக்தி ஸ்திரமான ஒரு பக்தி அவர் மேல. ஏன்னா அவரு குரு. ஏன்னா அவரு நானும் ஒண்ணு இல்லை. யதா தேவே ததா குரு. எப்படி தேவர் மேல பக்தி வச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரிதான் நான் குரு மேலேயே வச்சிருக்கேன். ஆகையினால நமக்கு என்னன்னாக்கா டைம் டெஸ்டட் நாலேஜ் கொடுத்தாரு கிருஷ்ணர். அதனால ரொம்ப வசதி அவர் நமக்கு குரு மாதிரி நம்பாத்த ஆள் மாதிரி அவர் அடிக்கடி வருவார் போவார். அப்படி ஒரு நாலேஜ். ஏன்னா இந்த அத்வைக்கு இப்படிதான் ஒத்துருக்கோம் நம்ம பகவான. அப்படி ஒத்துக்கிறதுனால இந்த சில இன்டெலக்சுவலா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா என்னைக்குமே உங்க பக்தி போகவே போகாது. நீங்க அவன் மாதிரி ரொம்ப பெரியவன் சொன்னா கேட்டுக்கிறான்னாக்கா அவனால கோபம் வந்துச்சுன்னு போயிடும். அப்படி பக்தி ஆவசியம் தான். ஆனா அது ஞானபூர்வமா இருக்கக்கூடிய பக்திக்கு வேல்யூ ஜாஸ்தி இல்லையா? அதனால அப்படி புரிஞ்சுக்கிறதுனாலதான் நமக்கு பிரமாணமா இருக்கு.
ஒண்ணு கீதையில சொல்லிட்டாதான் ரைட் கையை கூப்பிடலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒத்துருந்தோம். ஒண்ணு சொல்லியாச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் அபிப்பிராயம் ஏதாவது வந்துச்சுன்னா இது மாதிரி கீதையில சொல்லியிருக்கோம்னா உடனே கையெழுத்துற வேண்டியதான். நம்ம அப்படியா ஒத்துக்கிறோம். உபநிஷத்துல சொல்லியிருக்கா ஒத்துக்கலாம். இதுதான் பிரமாண புத்தி. இந்த பிரமாண புத்தியை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. யோகாரூட, இந்த யோகாரூடத்துவம் அகைன் அவர் ஒரு பதத்தை யூஸ் பண்ணிருக்காரு. இந்த யோகாரூடன்ற பதம் எங்க வந்திருக்கு அப்படின்னாக்க அதுவும் யதாகி ந இந்திரியா தேஷோ ந கர்மஸ்வனு சஜ்ஜதே சர்வ சங்கல்ப சந்யாசி யோகாரூட ததா உச்யதே அப்படின்னாரு. யோகாரூடன் எப்போ அவனுக்கு பேர் தெரியுமா வருது? யார் ஒருத்தன் எப்பொழுது யதாகி ந இந்திரியாத்தேஷு ந கர்மத்து அனுசஜ்யத்தே, இந்த இந்திரியங்களையும் கர்மாவிலையும் யார் போய் வீசிக்காம இருக்கானோ அப்பொழுது சர்வ சங்கல்ப சன்னியாசி, எல்லா சங்கல்பம் இது வேணும் அது வேணும்ன்ற சங்கல்பத்தையே விட்டாம எனக்கு எதுவுமே வேணாம், ஐ எம் ஆல்ரெடி எல்லோடு வித் எவ்ரிதிங், எனக்கு என்னத்துக்கு அப்படின்ற நினைப்போல யார் ஒருத்தன் இருக்கானோ அவனுக்கு பேர் தான் யோகாரூடன் அப்படின்னு. யோகாரூடனுக்கும் அவர் ரெண்டு பிரிக்கம் கொடுத்துருக்காருங்க. யோகாரூடா ததா உச்சது, அந்த சமயத்துல அவருக்கு பேர் யோகாரூடன் அப்படின்னு பேரு. இந்த யோகாரூடனா இருக்கானா அதுக்கப்புறம் அர்ஜுனனுக்கு அந்த டவுட்லாம் வந்துச்சு. இந்த நிலைக்கு ஒருத்தன் வரான், அப்புறம் இறங்கிட்டானா என்ன பண்றது அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு இல்ல, அவன் யோக பிரஷ்டன்னு பேரு. அந்த யோக பிரஷ்டனா இருந்தா கூட அவன் திருப்பி நல்ல குடும்பத்துலதான் பிறப்பான், ஸ்ரீமதாம் ஜேஹே பிறப்பான், நல்ல பணக்கார வீட்டுலதான் பிறப்பான். இல்லைன்னா அடுத்தது அதவா தீமதாம் ஜேஹே, நல்ல புத்திசாலியான குடும்பத்துல பிறந்து திருப்பி இந்த வேதாந்தத்தை படித்து முன்னுக்கு வருவான். நீ பயப்படாத, அதனால ஒரு தடவை இந்த ஆத்ம ஞானம் உங்களுக்கு வந்துச்சுன்னா வந்ததுதான், அது திருப்பி போகவே போகாது. இந்த ஜென்மால நமக்கு ஞானம் வரலன்னா கூட அடுத்த ஜென்மால வந்து ஆகணும், இந்த ஜென்மாலேயே வந்து ஆகணும். அப்படி வரலனான்ற கொச்சினே இல்லை, அதுவும் வராம போகாது அப்படின்னு அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. அந்த சமயத்துல யோகாரூடனை பத்தி அங்கேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கார். அப்படி யோகாரூடனை சொல்லிட்டு இப்போ அந்த யோகாரூடன் என்ன சொன்னா சர்வசங்கல்ப பரித்தியாகியா இருக்கிறவன் யாரோ அவன் தான் யோகாரூடன் சொன்னார் இல்லையா. அதனால சன்னியாசத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த கர்மாவுக்கும் இந்த பலத்தையும் நம்ம தியாகம் பண்றதுக்கு தான் சன்னியாசம் அப்படின்னு. சன்னியாசனா மனசா சன்னியாசம் வச்சிருக்காரு. சன்னியஸ்ய சர்வ கர்மாணி அவபந்த விமுக்தயே யஸ்யதாம் பண்டிதைஹி தீரைஹி ஆத்மாபியாச உபஸ்திதைஹி. சர்வ கர்மாணி, எல்லா கர்மங்களையும் சன்னியஸ்ய துறந்து, இந்த கர்மாலாம் எனக்கு வேண்டாம், நான் உட்காந்து பாடம் படிக்கிறதுலயே இருக்கேன் எப்பொழுதும் அப்படின்னு நினைக்கிற அந்த சன்னியாசிக்கு ஆத்மா அபியாசே, எப்ப பார்த்தாலும் இந்த ஆத்மாதான் பிரம்மம் ஆத்மாதான் பிரம்மம் அப்படின்னு திருப்பி 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 அதையே நினைச்சிட்டு இருக்கான். எப்படி நினைச்சா தத்சிந்தனம் தற்கரணம் ததன்யோன்யம் தத்ரபோதனம் ஏதேகபரத்வம் பிரம்மாபியாசம் விதுர்புதா அப்படின்னு பஞ்சதசின்ற கிரந்தத்துல வித்யாரண்யர் என்ன சொல்லியிருக்காரு, பிரம்மாபியாசம்னா என்ன, ஆத்மாபியாசம் பிரம்மாபியாசம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. தற்சிந்தனம் தற்கதனம், எப்ப பார்த்தாலும் பிரம்மத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும். ரெண்டு பேர் பார்த்தாங்க, ரெண்டு வேதாந்திகள் பார்த்தாங்கன்னா இந்த புக்கில் அப்படி சொல்லியிருக்கு, அந்த புக்கில் அப்படி சொல்லியிருக்கு, வேதாந்தத்துல எப்படி சொல்லியிருக்கு, தற்கதனம் இதேதான் இருக்கணும். தற்சிந்தனம் தற்கதனம் தத் அந்யோன்யம் இதேதான். இவர் அதை கேள்வி கேட்பார், இவரை சொல்லுவார், அதேதான். தற்சித்தனம் தற்கதனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம், அதே பிரபோதனம் திருப்பி திருப்பி அதேதான். இந்த உபநிஷத்துல இருக்கிறது வேற பேச்சே கிடையாது இவாருக்கு என்ன அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். அதுதான் பிரம்மனுடைய அபியாசம். இப்படி யார் பண்றனா ஏதேக பழக்கம், ஒரே கொக்குக்கு ஒன்னே மதின்ற மாதிரி உனக்கு வேதாந்தத்திலேயே தான் புத்தி இருக்கு. கீதையில என்ன சொல்லிருக்கு, உபநிஷத்துல என்ன சொல்லிருக்கு, கீதையில என்ன சொல்லிருக்கு, உபநிஷத்து ஏக பரத்துவம், இதே பரத்துவமாக இருக்கக்கூடிய யாரா அதுக்கு பேர் பிரம்ம அபியாசம் அப்படின்னு விதுகு புதா புத்திசாலிகள் இப்படி தெரிஞ்சு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமிகள் ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் போட்டிருக்கார் இத பஞ்சதசியில. அத மனசுல அவர் பாருங்க, இந்த இடத்துல ஆத்மாபியாசம்ன்றது இங்க இருக்கிற அவர் அதுக்கு அங்க ஸ்லோகம் எழுதிட்டார். ஏன்னா ஆச்சாரியார் சொல்லியிருக்காரு அப்படின்றதுனால அவர் அங்க டெபினிஷன் கொடுத்தாரு. இதை படிக்கும் போது இது ஞாபகம் வரணும்னு அவர் அவ்வளவு தூரத்துக்கு அவர் நிறைய கோட் பண்ணியிருக்காரு. பஞ்சதசி முழுக்க கீதையில சொன்னதுதான் அவங்க ரொம்ப பிடிக்குமோ என்னன்னு நிறைய கீதா விஷயங்களை எடுத்து அது சூத்திரபாக்கியம் உபநிஷத் இது மூணு வச்சுட்டு முழுக்க எழுதியிருக்காரு அத்தனை ஸ்லோகங்களும். சர்வ கர்மாணி ஆத்ம அபியாசே உபஸ்திதே, இந்த ஆத்மா தியான பழக்கத்தினால இந்த அத்தியாசம் சச்சிந்தனம் சத்கதனம் இதே மாதிரியே இருந்து கொண்டு அதை பழக்கப்பட்டோம். அதுதான் ஆத்மா அபியாசம்ன்றது. இந்த அபியாசத்தினால உபஸ்திதை அதுலயே இடைவிடாம இருக்கணும். இது அப்படியே வந்துட்டு போயிடக்கூடாது, அதுலயே இருக்கணும். அந்த கிளாஸுக்கு போயிட்டா கொஞ்ச நேரத்துக்கு இந்த அங்க
ஆந்திராம் தீட்சிதர் உபன்யாசம் எல்லாம் பண்ணா பக்தி போயிடுன்றதுக்காக கடைசியில நாராயண நாராயண நாராயணன்னு சொல்லி எல்லாரும் அப்படியே சொல்லிட்டே ஆடிக்கு போங்கன்னு ஏன்னா கிளாஸ் முடிச்சோன்னா அப்புறம் பொட்டி போச்சுன்னா அந்த மாதிரி வேதாந்தத்துல எப்போதும் இடைவிடாம அதை நினைச்சிட்டே இருக்கணும். அந்த பிரம்மத்தை நம்ம விட்டுறக்கூடாது. இடைவிட உபஸ்திதைகி தீரைகி யாரு வீரர்களாக இருக்கும் புத்திமான்களாகியவர்கள். யாருக்கு தீ புத்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அவன் என்ன பண்ணணும்னா இதுதான் நினைக்கணும். அவன் தீனாக்க அந்த புத்தியை எதுக்கு யூஸ் பண்ணான்? நான் யாருன்றதுக்காக தானே அவன் பண்ணிருக்கான். அவன் தான் அவன் பராஞ்சி காணி எதிர்ன ஸ்வயம்பூ தஸ்மாத் பரான் பட்சத்தி நான் அந்தராத்மன் கச்சித் தீரகா ஆத்மான அமைச்சது ஆவர்த்த சக்தி அமிர்தத்துவம் இச்சன்ன அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு அப்படின்னா பராஞ்சிக்கானி இந்த பகவான் என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் பராக்கா படைச்சிட்டாரு. இந்த இந்திரியங்கள்லாம் எல்லாம் வெளியில போயிட்டே தான் இருக்கும். என்ன அதை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். அது மாதிரியே படைக்கப்பட்டது. அது உள்ள போக பார்க்க தெரியாது. இந்த காதுக்கு வெளியில இருக்கிறதுக்காக தான் கேட்க தெரியும். கண்ணுக்கு வெளியில இருக்கிறதா பார்க்க தெரியும், உள்ளுக்குள்ள பார்க்க தெரியாது. ஏன்னா பகவான் அந்த மாதிரி நம்மள ஹிம்சித்தவான் அப்படின்னு எழுதியிருக்காரு பாக்கியத்துல ஆச்சாரியார். இப்படி பண்ணிட்டாரு. எதிர்னத்துன்னா ஹிம்சித்தவான் இப்படி பண்ணிட்டாரு. நம்மள வேணும்னு நம்ம பழி வாங்கிட்டார் பகவான். அதையும் நீங்க ஜெயிக்கணும். அப்படி ஜெயிச்சாலும் தீரனா ஆக முடியும். பராஞ்சிக்காணி எதிர்ன ஸ்வயம்போகு தஸ்மாத் பராங் பட்சத்தி வெளியில தான் பராக் பட்சத்தி அந்தராத்மன். உள்ளுக்குள்ள யாருமே எக்ஸ்ட்ராவஸ்தா இருக்க மாட்டேன்றான். எல்லாமே எக்ஸ்ட்ராவஸ்தாவே இருக்கான். அந்தராத்மன் யாரோ ஒரு புத்திசாலிதான் என்ன பண்ணா ஆத்மான மைச்சத்தை இந்த ஆத்மாவை பார்க்கணும்னு அமிர்தத்துவம் மிக்கன் அமிர்தத்துவத்தை ஆசைப்பட்டு கொண்டு அவன் தான் உள்நோக்கி இதை பார்க்கறான். அவன் தான் தீரன். யார் ஒருவன் உள்நோக்கி பார்க்கிறானோ அவன் தான் தீரன், அவன் தான் பண்டிதன். இல்லையா? பண்டா தீ இது பண்டிதா. பண்டான்னா என்ன அர்த்தம்னா ஆத்மஞானம். அதனாலதான் பண்டித் அப்படின்னு சொல்றோம். பண்டான்னாக்க பாண்டேன்னு பேர் வச்சுக்கிறாள். அதெல்லாம் பண்டான்னாக்க ஆத்மஞானம். இந்த ஆத்ம ஞானத்தை யார் உடையவனோ அவன் தான் பண்டிதன். இந்த தீ இந்த ஆத்மாலேயே புத்தி இருக்கணும், தனத்தின் தற்கலன்ற அறிவு யாருக்கு இருக்கோ அவன் தான் அறிவாளி, அவன் தான் புத்திசாலி. என்ன தீரைகி பண்டிதைகி பவபந்த புத்தையே அமிர்தத்துவம் மிக்கன்னுதான் அவன் பார்த்தான். அதிகமா அமிர்தத்துவம் வேணும்னா என்னன்னா பவபந்தத்திலிருந்து வெளியில போகணும்னு நினைக்கிறவன். பவபந்த விமுக்தையே இந்த பவபந்தத்திலிருந்து விடுபடுவதற்காக எத்யதாம் நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். எத்யதாம் அப்படின்னா என்ன முயற்சி பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு லிங்கா போட்டார். லிங்கன்னாக்கா ஒரு ஆர்டர், அது யோகத்து ஃபாலோ. நம்ம படிக்கிறவா இந்த புத்தகத்தை படிக்கிறோம், அதுக்கு கமிட் பண்ணிட்டு தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். என்னை பத்தி இருக்கு, நான் அப்படி பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஒத்துண்டோம் அந்த ஆர்டருக்கு. சரி பண்றோம். சன்யஸ்ய சர்வ கர்மாணி பவபந்த விமுக்தையே யத்யதாம் பண்டிதைர் தீரைஹி ஆத்மாபியாக உபஸ்திதைஹி அப்படின்னு சொன்னார். ஓஹோ, அப்படிதான் ஆத்மாவை பண்ணணுமா? அப்ப இந்த கர்மா, இந்த உபாசனை, இந்த பக்தி இதெல்லாம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் தேவை. இதெல்லாம் பகிரங்க சாதனம். அந்தரங்க சாதனம்னாக்க 3 தான். வேதாந்தத்தில் இருக்க கூட சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது 2 ரொம்ப கிட்ட. அது பண்ணிதான் அந்தரங்கமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த லெவலுக்கு நீங்க போலன்னா வெளியில இருக்கீங்களா, இப்போ இதெல்லாம் தேவை உங்களுக்கு. அப்படிப்பட்ட அதிகாரிக்கு இந்த கர்மாலாம் என்ன பண்ணும்? சாஸ்திரங்கள் படிக்கிறதுனாலையும், யாகங்கள் பண்றதுனாலையும், சோதனங்கள் பண்றதுனாலையும், உபாசனை பண்றதுனாலையும், இப்படி பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டி, வேதத்தை சொல்லி இது வாக்கு, காயம், மனசு இது 3னால என்ன பண்ணணும்? இதெல்லாம் வெளியில இருக்கிறதெல்லாம் அதை பண்ணி உள்ளுக்குள்ள திருப்பறதுக்கு ட்ரை பண்றோமே. இது என்ன பண்ணும்? இந்த கர்மா, பக்தி, உபாசனை எல்லாம் அந்த கரணத்தை சுத்தி பண்ணும். நம்மளுடைய அந்த கரணம் எப்போ சுத்தமா நிர்மலமா ஆறுதோ அப்பதான் அந்த ஆத்மா சரியா பிரதிபலிக்கும். இல்லைன்னா இதெல்லாம் தடுத்துருந்ததுன்னா ஆணவ மலம், கார்மிக மலம், மாயிக்க மலம் எல்லா மலங்களும் என்னுடைய புத்தியில இருக்கு. இதெல்லாம் அந்த ஆத்மாவை பார்க்க விடாம தடுத்துட்டே இருக்கு. அதனால நான் என்ன பண்ண, ஸ்தூல தேகத்தை கொஞ்சம் பரிசோதனம் பண்ணி ஆணவ மலத்தை போகணும், சூக்ம தேகத்தை பரிசோதனம் பண்ணி மாயிக்க மலத்தை போகணும். அப்புறம் காரண தேகத்துல இருக்கிற மலங்கள்லாம் இருக்கு, கார்மிக மலம்னு. இந்த 3 மலங்களையும் போச்சு இந்த ஆத்மாவும் பிரம்மனும் ஒண்ணுன்றதை காமிக்கிறது தான் இந்த சின்முத்திரை. இந்த 3த்துலேருந்து சொன்ன. ஏன்னா இந்த 3ஓட தான் இந்த ஜீவன் சேர்ந்துட்டே இருக்கும். எப்ப பார்த்தாலும் இந்த 3 குணங்களோட சேர்ந்துடும். சத்துவம், ரஜ, சமோ குணத்தோடய சேர்ந்துட்டே இருக்கும். ஆணவ மலம், கார்மிக மலம், மாயிக்க மலத்தோட தான். ஏன்னா பை நேச்சர் இது பாருங்க அதோடய சேரும். இதை பிடிச்சி நான் எடுத்து இப்படி வைக்கணும். இப்படி பண்ணாதான் இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு காமிக்கதான் இந்த முதிரையை தான் காமிக்கிறது சின்முத்திரை அப்படின்னு சொல்லி இந்த 3 மலங்கள்ல இருந்து நம்மளை நாமே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த மலங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கரணம் சுத்தமாக. இந்த அந்த கரணம் சுத்தமாச்சுன்னாதான் இதுல இருந்து இது வெளியில வரும். இது 3ல இருந்து இதை தள்ளி இதை எடுத்துட்டு இங்க சேர்க்கணும். அப்படின்னா சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்து உபலப்தயே
வஸ்து சித்திர் விசாரேன ந கிஞ்சித் கர்ம கோடிஹி. சித்த ரொம்ப சாரசான ஸ்லோகம் இது, ஆத்மபீட ஸ்லோகம் இது. சித்தஸ்ய சுத்தயே கர்ம, மனசனுடைய சுத்த தூய்மைக்காக தான் கர்மா செயல்கள் உபாசனைகள்லாம். சித்தஸ்ய சுத்தி, அவ்வளவுதான் அது பண்ணோம். கர்மாவுடைய பலன் ஆத்மாவை காமிச்சுட்டு இருக்காது. உங்களுக்கு அந்த ஆத்மாவை பார்க்கறதுக்கு என்னென்ன ட்ரபிள்ஸ் இருக்கோ அதெல்லாம் போக்குறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க வாழ்க்கையை வச்சுக்கணும். அந்த கர்மா காத்தால இருந்து நித்திய கர்மாக்கள், அப்பவும் சாமிய கர்மாக்கள்லாம் விட்டுணும். நித்திய கர்மா, நைமித்திய கர்மாக்கள், உபாசனை இதெல்லாம் பண்ணா மனசு அங்கே இங்கே ஓடிட்டே இருக்கு. வேதாந்தக்கும் ஓட மாட்டேன். இப்ப அப்படிப்பட்ட மனசை என்ன பண்றது அப்படின்னாக்க, ஒரு நிமிஷம் அதை கட்டுப்பிடிச்சு ஒரு உபாசனை வச்சு, காயத்ரி உபாசனை வச்சுக்கணும். அந்த உபாசனையை வச்சுக்கும் போது எப்படி இருக்கு, தத்த விருதுவரேன்யம் பர்கோ தேவஸ்ரீ தீமிகி தியோ யோன பிரச்சோதியாது. அதை முதல்ல என்ன பண்ணோம், ஒரு சூரியனாகவும் நம்மளுடைய இன்டலெக்டையும் பண்ற மாதிரியும் அப்படி பண்ண. இன்னும் கொஞ்ச நாள் ஆனோடனே தத்து அப்படின்னா தத்பத வாக்கியமா இருக்குது. தத் தவித்து வரேண்யம், வரேண்யம் தத்து எதுவா இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற ஆத்மா பிரம்மன் தானே இருக்கு, வரேண்யமா இருக்கும் உலகத்திலேயே. தத்த விதுர்வரேண்யம் பர்கோ ஜீவஸ்ரீ தீமகி, என்னுடைய புத்திக்கு ஐ சத்துல இருந்து கொம்முக்கு வந்துட்டேன். அகம் பிரம்மத்துல இருந்து அகமுக்கு வந்து அந்த அதே தியோ யோன பிரச்சோதியா எங்களுக்கு வரணும் தத்துவமத்தி அப்படின்றத நினைக்க வைக்கணும். ஸோ முதல்ல எப்படி பண்ணா, ஒரு மெக்கானிக்கலா ஒண்ணு பண்ணோம், ஜபத்தை பண்ணோம். மெக்கானிக்கலா வாயில வெறுமை சொல்லிட்டே இருக்கும், கத்தி போல்பா தத்த விருவேன்னு. அப்புறம் ஒரு பெரியவர் சொன்னாரு, எல்லாம் கத்தி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, உபாம்சுவா சொல்லணும், நீ சொல்றது உனக்கு மாத்திரம் தான் கேட்கணும் அப்படின்னா. ஏன்னா இது பழக்கம் வரணும்னா அது வந்து அதான வரும். அதை தெரிஞ்சுட்டு நான் கொஞ்சம் இது வாங்கணும். அதுக்கப்புறம் மென்டல் சாண்டிங் தான் அளவிட சொல்லணும். எல்லா உபாசனைக்கும் அதுதான் முக்கியம். நீங்க மென்டலா சேன் பண்ணணும். உங்க வாய் அசையக்கூடாது, கண்ணை அசையக்கூடாது. நீங்களே அப்படியே சொல்லி பழகணும் அப்படின்னா அது முடியாது. முதல்ல ஒரு 10 கத்தி சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி ஒரு கடைசி ஒரு 20-25 அப்படியே மனசெல்லாம் நிற்கணும். அதான் மனசு இப்படி எல்லாம் அபியாசம் பண்ணணும். இப்படி பண்ணாதான் அந்த கரணம் சுத்தமாகும். இப்படி எல்லாம் கர்மா பண்ணாதான் உங்களுக்கு அந்த கரணம் சுத்தமாகும். சித்தஸ்ய சுத்தையே கர்ம, மனசனுடைய தூய்மைக்காக தான் செயல்கள் உபாசனைகள்லாம். வஸ்து உபலப்தையே, வஸ்துவை காமிக்குமா, அந்த வஸ்து காமிக்கக்கூடிய பொருள் இல்லையா, மனசுக்கும் வாக்குக்கும் அகோச்சரமான அந்த பொருளை இன்னதுன்னு காமிச்சிருந்தாங்கன்னா நீங்க ஈஸியா பாத்துடலாம். இது இல்ல உங்ககிட்ட இருக்கு, நீங்க பார்க்கும் போதே நான் அது இருக்கு. நீங்க எதை பாக்குறதோ அது நீங்க இல்ல, நான் அதுக்கு பின்னாடி இருக்கு. அதை எப்படி நீங்க பார்க்க முடியும்? அதை பார்த்துட்டாங்கன்னாக்கா அது நீங்க அதுவாயிடுமா, அது நான்ன்றது அதுவாயிடுமே, அந்த நான் பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கிறது எப்படி பண்ணா, இப்படிதான் ட்ரைனிங் கொடுத்து பண்ணணும். அது வஸ்து உபலப்தி வராது. அந்த கர்ம சுத்தி ஆயிடுச்சுன்னாக்க அது தானா அந்த ஆத்மா உங்களுக்கு பிரகாசம் வரும். இந்த மலங்கள்லாம் போச்சுன்னாக்க தானே உங்களுக்கு வந்து அகம் பிரம்மான்றது அங்க தெரியும் உங்களுக்கு. இந்த மலத்தை போக்குறதுக்காக தான் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது. சித்தஸ்ய சுத்தையே கர்ம, சுத்திக்காகத்தான் இந்த கர்மா. வஸ்துவை பிடிப்பதற்காக, அந்த வஸ்துவை பிடிக்க முடியாது. மனசுக்கோ வாக்குக்கு எட்டாவது ஒரு மனசை நீங்க எப்படி பிடிக்க முடியும்? அது தானா உங்களுக்கு பிடிக்கணும். நான் அங்க இருக்கிறது. எனக்கு வஸ்து உபலப்தையே வஸ்து சித்தி. சரி, அந்த வஸ்து எப்படி சார் தெரியும்னா அது விசாரத்தினாலதான் தெரியும். விசாரம் அது சந்தேகம் யாருக்கு இருக்கோ அவனால விசாரம் பண்ணுவான். எது அப்பிரயோஜனம் எது அகந்திக்கம் பிரேட்சாவான் தன்னை பிரவர்த்தத்தை அப்படின்னாரு பாமதிக்காரர். யார் ஒருத்தன் சந்தேகம் இருக்கோ அவன் தான் இதுல பிரயோஜனம். சந்தேகமே இல்லைன்னாக்கா அவனுக்கு பிரச்சனையே இல்லைய, அவனா வரவே போறது இல்லை, கிளாஸுக்கே வரல. சந்தேகம் இருக்கு. ஆமா, யாருக்கு இதனால பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறானோ அவனும் வர போறது இல்லை. யார் ஒருத்தன் வரான் ஆச்சாரியார் பாக்கியத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னாக்கா, அத்தியாச பாக்கியம் ஒருத்தன் படிக்கிறான்னா என்ன அர்த்தம்னா அவன் சந்தேகத்துடன் கூடினவன். அவன் ஏதோ ஒரு பிரயோஜனம் இது இருக்குன்னு நினைச்சிட்டு யார் வந்தாலும் அவனுக்கு தானே இந்த சாஸ்திரத்தை சொல்லணும். பிரயோஜனமும் அவனுக்கு இப்ப இல்ல, அது வேணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கான். இது என்னதுன்னு தெரியல, சந்தேகம் வந்திருக்கு. அப்ப அவனுக்கு வந்தானா அவனுக்கு அத்தியாச பாக்கியத்தை சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா, அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு அந்த பிரம்ம ஜிக்ஞாசை பண்ணித்தாம்பா ஆகணும். பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்ம விசாரம். யாருக்கு விசாரம்? யாருக்கு சந்தேகம் இருக்கோ, யாருக்கு இந்த பிரயோஜனம் இருக்குமோ இல்லையோன்னு டவுட் இருக்கோ, இதை விட மகத்தான பிரயோஜனம் வேணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் விசாரம் பண்ணணும். விசாரத்தினாலதான் உங்க டவுட் இருக்குதுன்னா எப்படி போகும்? விசாரத்தினாலதான் அந்த வஸ்து சித்திக்கும். வஸ்து சித்தி விசாரண. விசாரணன்னு சொன்னதா எல்லாம் இது வேதாந்த படத்தினாலதான் வந்தாகணும். இந்த வேதாந்த படனத்துக்கு வரணும்னா அந்த கர்மம் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தாகணும். சுத்தம் ஆன உடனே அவனுக்கு இன்னும் சரியா தெரியல, வேதாந்தத்தை படிச்சுட்டே இருக்கான். விசாரம் பண்ண 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 என்ன ஆச்சு, அவனுடைய மலங்கள்லாம் ஒவ்வொன்னா போயிட்டே இருக்கு. குருவனுடைய கிருபையினாலையும் ஈஸ்வர கிருபையினாலையும் ஆத்ம கிருபையினாலையும் தான் இது வரும். எப்படி அவங்க ஈஸ்வர கிருபையினால என்ன வரும்? மேக்சிமம் நீங்க என்ன கேட்கலாம் அவர்கிட்ட, வெளியில இருக்கிற விஷயங்கள் தான் அவரால் கொடுக்க முடியும். பகவானால மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும் உங்களுக்கு? நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை தான் கொடுக்க முடியும்.
உங்களுக்கு பணம் கேட்டா பணம் கொடுக்க போறேன், பரீட்சைக்கு போய் பாஸ் பண்ணா பாஸ் பண்ண கொடுக்க போறேன். எனக்கு வேதாந்தம் கேட்கறதுக்கான சரியான ஒரு நல்ல குருவியும் நல்ல ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸையும் நீங்க கொடுங்கன்னு கேட்டா அவர் அதை கொடுக்க போறாரு. அவ்வளவுதான் அவர் கொடுக்க முடியும். ஆனா அந்த ஆத்ம ஞானத்தை அவரால் கொடுக்க முடியுமா? அது குரு தான் கொடுக்க முடியும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு ஈஸ்வர கிருபா அவசியமா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா குரு கிருபான்றது ரொம்ப முக்கியமானது. அவர் தானே சொல்லி கொடுக்கணும், இதுதான் ஆத்மா, இதுதான் தத்துவமசி அப்படின்னு இருக்கு. சரி, இதெல்லாம் வந்துட்டுன்னா போதுமானா அவரே என்ன சிரவணம் பண்ணணும் வரைக்கும் தான் என் கூட வருவார் குருவும். அதுக்கப்புறம் உத்தரே ஆத்மானு என்னை கைட்டி விட்டாரு. இப்ப என்னுடைய ஆத்ம கிருபாகணும், எங்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பிரம்மே தான் என்ன தூக்கி விடணும் அப்படின்னு இந்த ஆத்மா. ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, இது மூணு சேர்ந்தது தான் வேதாந்தம். இந்த வேதாந்தத்தை படிச்ச ஈஸ்வர கிருப்பை எல்லாம் என்ன நடக்கிறதோ அதெல்லாம இதுல வருது. குரு சொல்லி கொடுக்குறதுன்னா குரு கிருப்பை எப்படி வரும்? அவருக்கு நீங்க வேதாந்தம் அவர் சொல்லி கொடுக்குற வேதாந்தத்தை படிச்சாதானே வரும். ஆனால் குரு கிருப்பையும் அந்த வேதாந்தத்துல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆத்ம கிருப்பை என்ன நானே தெரிஞ்சுக்க போறேன்றது எனக்கும் ஒரு நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இது மூணுமே உங்களுக்கு இந்த சித்திக்கணும்னாக்க என்ன பண்ணா அந்த விசாரம் பண்ணணும், அந்த வேதாந்த விசாரத்தை. மஸ்து சித்தி விசாரேன கிஞ்சித் கர்ம கோடி நிகி. கர்மா நீங்க கோடி கர்மா பண்ணாலும் இது உங்களுக்கு இந்த ஞானத்தினாலதான் வரும். நீங்க என்ன கர்மா வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு மேக்சிமம் இட்டஞ்சிலியோ அந்த கர்மம் அதுல கிளியரா வச்சுக்கீங்க கர்மா. ஏன்னா கர்மா அவங்களுடைய பலன்கள்னா 4 தான்: ஆத்தியம், உட்பாத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம் தான். இந்த 3 நாள் உங்களுக்கு நான் எட்டனான ஒரு பலன் தான் கிடைக்கும். எட்டனால ஒரு வஸ்து சுரூபம் உங்களுக்கு வரணும்னாக்கா அது விசாரத்தினாலதான் வரணும். விசாரத்தினால வேதாந்த விசாரத்தினாலதான் வரும். அதனால நீங்க கோடி கர்மா பண்ணா கூட உங்களுக்கு மேக்சிமம் அக்யூட் ரிசல்ட் நாட் சித்தி. ஏன்னா அந்த கர்மம் சித்தி மேக்சிமம் வரும். அதனால சித்தஸ்ய சுத்தையே கர்ம கர்ம கோடி திசிக்கும் என்ன காரணம்னா சித்தஸ்ய சுத்தி தான். சித்தஸ்ய சுத்தையே நது வஸ்து உபலப்தையே வஸ்து சித்தி விசாரேன கிஞ்சித் கர்ம கோடி. கர்ம கோடி பண்ணாலும் இதெல்லாம் வராதுப்பா. அதனால மனசனுடைய தூய்மைக்காக தான் செயல். அந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுட்டு உண்மை பொருளை சிந்திக்கிறதுன்றது இந்த விசாரத்தினால்தான். இதை நல்லா திருப்பி திருப்பி அப்படியா அப்படியான்னு விசாரணம் பண்ணி கோடிக்கணக்கான கர்மாக்கள் பண்ணாலும் இது கிடைக்காது உனக்கு. நீ விசாரம் பண்ணாதான் கிடைக்கும். நம்ம பண்ணிதான் ஆகணும். இது வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கோ திருப்பி 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 அந்த வேதாந்தத்தை பௌனஸ் பண்ணியே சிரவணம் புரியா அப்படின்னா திருப்பி திருப்பி புனகா சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா நம்மள நாமே விட்டுருவோம். ஒரு வேதாந்த கிளாஸ் ஒரு மாசம் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டா போயிட்டு திருப்பி இங்க வரதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால அந்த பகுதியை டெய்லி எங்க போனாலும் வேதாந்தத்திலேயே இருக்க காட்டாரு மட்டும் போயிடும். இல்லைன்னா உழவு பண்ண பாதையே வேஸ்டா போயிடும். கர்ம கோட்டி டிகி கிஞ்சித் கர்ம கோட்டி டிகி சம்யக் விசார தத்சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா பிராந்தியோதித மகாசர்ப பய துக்க விநாசினி. சம்யக் விசாரதா சித்தா. விசாரம் பண்ணாதான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த வேதாந்த விசாரம் தான் ரொம்ப அவசியம் உங்களுக்கு போறதுக்கு. இந்த விசாரம் பண்ணலன்னா உங்களுக்கு தெரியவே தெரியாது, தெரியவே கிடைக்காதுன்னு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இந்த விசாரம் பண்ணாதான்றதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னாக்க ரஜ்ஜு தத்துவ அவதாரணா பிராந்தியோதித மகாசர்ப வயதுக்க விநாசினி. பிராந்தியா மதிமயக்கத்தினால என்ன உதிட்டோம், எது பாம்புன்னு நினைச்சுட்டேன். வந்துட்டுன்னு கண்ணால பார்த்தா ஒரு பொருள் இருந்தது, அங்க ஒரு பழுது இருந்தது, அந்த பழுத பாம்புன்னு நினைச்சீங்கன்னா அந்த பாம்புன்னு பார்த்த உடனே பயம்லாம் வந்துடுச்சு. இந்த பயம்ன்றது வந்த உடனே துக்கம் வந்துடுச்சு. ஐயோ போயிட்டானா என்ன பண்றது, நாளைக்கு கல்யாணத்தை வேற வச்சிருக்கீங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு இதுக்கு போய் கரெக்டா பாம்பு கிட்ட மாட்டிட்டேன்னு எல்லாத்தையும் கற்பனை பண்ணிட்டான். அது இல்லாத பாம்பு கிட்ட பாம்புன்னு நினைச்சுட்டு இப்படிதான் சம்சாரம் இருக்கு. நம்மளே முடிவு பண்ணிக்கலாம் நம்மளால இருக்க முடியாது, 80 வயசுக்கு அப்புறம் நம்ம கீழே விழுந்துருவோம், நம்ம ஆஸ்பத்திரிக்கு தான் போவோம், நம்ம போய் எல்லாம் நம்மளுடைய கற்பனை தான். அப்படி எல்லாம் இருக்குன்றதே சொல்ல முடியாது. யாருக்கும் கான்பிடன்ஸே இல்ல. இப்படி எல்லாம் நம்மளுடைய கற்பனை தானே. இல்லாத ஒரு பாம்புக்கு பயந்து இப்பவே பயப்படுறான் இல்ல. அது மாதிரி இவன் என்ன பண்ணா அந்த பெரிய பாம்புடைய பயத்தினாலையும் துக்கத்தினாலையும் எது ஞாபகம் செய்யும்? அவன் மாத்திரம் காசு எடுத்துன்னு வந்து நல்லா விசாரம் பண்ணிட்டானா இதுல சொல்லி தெரிஞ்சுக்கான். சமயக் விசாரதா நல்லா செம்மையா நல்லா அந்த விசாரம் ஆராய்ச்சி பண்ணிட்டானே. ஆனால் ரஜித்துவம் சித்தா அந்த ரஜித்துவத்தை அவன் பார்த்திருப்பான். இது பழுதுதான் அப்படின்றது அவதாரணா. நிச்சயமா அவனுக்கு ஒரு அறிவு இருக்கும். எப்போ அவனுக்கு அந்த வெளிச்சத்திலையும் பயமும் சேர்ந்து அவனுக்கு இருக்குன்னா இது பாம்புன்னு வச்சு நான் போக வேண்டிய ஐயோ நான் அந்த ரூமுக்கே போக மாட்டேன், ஆனா அந்த ரூம்ல தான் எல்லாம் வச்சிருக்கேன், வைரஸ் எக்ஸ்பிரஸ் அந்த ரூம்ல தான் எடுத்துன்னு தான் ஆகணும், நாளைக்கு உள்ளுக்குள்ள பாம்பு இருக்குன்னு பயந்துட்டு இவன் அவஸ்தப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன யாராவது ஒருத்தர் வந்து அதை லைட்டை போட்டு அதை அடிச்சு காமிச்சு அப்பா நேற்று இப்ப ஜன்மாஷ்டமி மாலை தான் அது ஒன்றும் கவலைப்படாதீங்க அங்க இருக்கு அந்த ஸ்டோர் தான் அப்படி இருக்கு அப்படின்னு அவனுக்கு ரஜினுடைய நாலேஜ் சொன்னாதான் அவனுக்கு தெரியணும்ன்ற மாதிரி
இந்த உலகத்தை பார்த்து நம்ம எல்லாரும் பயந்துட்டு இருக்கோம். இது மகா தத்துவம், இதுதான் ரொம்ப கஷ்டம், இதுல வாழறதே ரொம்ப கஷ்டம் சார், எங்க போனாலும் இடிக்க சார், யாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியல, இங்க போனா என் பிரதரே என்ன மதிக்க மாட்டேன்றான், எங்க பாரு இல்லாத கற்பனை எல்லாம் வச்சுங்க, அவங்க 1000 பிரச்சனை இருக்கும்போது நம்மள நாமே இதெல்லாம் வச்சிருக்கலாம். இந்த பிரான்சினாக்க என்னன்னாக்க கார்த்திகா என்ன சொன்னா, தத்பதி தத்பிரகாரக அனுபவா பிரமா. இருக்கிறத இது இப்படின்னு பார்த்தேன்னா அது பேர் பிரமா. இதையே நான் வேறையா பார்த்துட்டேன்னாக்க, பழுதா பார்த்தேன்னாக்க அது பிரமா. பழுத போய் நான் பாம்புன்னு பார்த்தேன்னாக்கா அது பிரமா, மயக்கம். அதனால ரொம்ப தத்பதி தத்பிரகாரக அனுபவா, தத்பதி தத்பிரகாரக ஞானம் பிரமா. அபாவதி தற்பிரகாரக ஞானம், அது இல்லாத இடத்துல அது மாதிரி நினைச்சேன். கிழிஞ்சல்ல போய் நான் கிழிஞ்சல்னு பார்த்துதான் பிரச்சனை இல்லை, அது கிழிஞ்சல போய் அது வெள்ளிக்கு நாணயம் நினைச்சிட்டு போய் இன்னைக்கு எனக்கு கிடைச்சிட்டு நீ 2 இட்லி சாப்பிட்டுலாம் எனக்கு பச்சிக்கல, நான் போய் எடுக்க போகும்போது இல்லைன்னு எனக்கு பிரச்சனை வந்து அந்த பயம். ஆனா அந்த ஆசையும் பயமும் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. இப்படிதான் உலகத்தை நம்ம எப்படி இந்த பயத்தினாலேயும் ஆசையினாலும் அது எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த ரெண்டுத்தையும் இல்லாம இருக்கணும்னா என்ன, வேதாந்தத்தை விசாரம் பண்ணி இதுதான் பிரம்மன்னு தெரிஞ்சிட்டுன்னா இந்த ஆன்சைட்டி இருக்காது, இந்த ஸ்பிரிட் இருக்காது நமக்கு. ஓஹோ ஓகேயா இப்படிதான் இருக்கும் இது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு அட்டாச்மெண்ட் அப்பதான் நமக்கு வரும். இதுதான் சொல்றது அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சமயத் விசாரித்த சித்தா ரஜதத்துவ அவதாரணம். இப்படி நல்லா விசாரம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த உலகம் நம்ம எல்லாருக்கும் நல்லா புரியும். இந்த உலகம்னா இப்படிதான் இருக்கும், குழந்தைன்னா அவன் அப்படிதான் இருப்பான், அவனுடைய கேஸ் அப்படிதான் இருக்கும், எனக்கு ஏற்ற மாதிரி அவனை மாத்தணும்னு நினைச்சா வருமா, பையனா அப்படிதான் இருப்பான், அவன் போய் மாறிங்க செட்டில் அவன் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவனுடைய பார்வை இருக்கும், நான் அவனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி பிக்சர். இதை நீங்க நல்லா புரிஞ்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓஹோ இப்படிதான் இருக்கும் உலகம்னா அப்படின்னா அட்டாச்மெண்ட் வச்சிருந்தாதான் பழக்க முடியும் இல்லையா, இப்படிதான் இருக்கும்ன்றத புரிஞ்சுக்கணும். அது எப்படி பண்ணா விசாரணை பண்ணி தான் புரிஞ்சுக்கணும். அதை போய் இந்த சிச்சுவேஷனை வச்சுட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டேஜ் எப்படி வரும்னா வேதாந்தம் படிக்கிறதுனாலதான் வரும். இது இப்படி எல்லாம் படிச்சானாக்க சமயத் விசாரத்தை ஆசித்தா ரஜ்ஜு தத்துவ அவதாரணம். அப்பதான் அந்த ரஜ்ஜு தத்துவம் பண்ணலாம். ரஜ தத்துவ அவதாரணம் சரியா விசாரம் பண்ணலன்னாக்க பிராந்தியாவதித மகா தர்ப்பம், பிராந்தியினால அது தத்பதி தத்பிரகாரக அனுபவம் எல்லாத்துலயும் இருந்துச்சேன்னா பிரச்சனை இல்லை. தது அபாவதி தத்பிரகாரக புத்தி வந்துருச்சுனாக்கா அது பிரமம், அது உண்டு பண்றது, பிராந்தியை உண்டு பண்றது. அது என்ன பெரிய சர்ப்பமா தெரியும், மகா சர்ப்பமா தெரியுது. அதனால என்ன பயம் துக்கம் இதெல்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் எப்படி போகும்னா விசாரேன வினாசினி. விசாரம் வந்ததே ஆனால் இதெல்லாம் நாசமா போயிடும். இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்தனே ஆனால் இந்த உலகம் மனது சரியா பார்க்கலாம். அப்படின்னா பிரம்மத்தை மனசுல சேர்த்து எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம சரியாக பார்க்கலாம். இந்த அறிவு இல்லாம அதை பார்த்தோம்னா அதுல போய் நம்மளும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டு அவளுடைய துக்கத்தோட நம்மளும் சேர்ந்து அவளோட கவலைப்படுற மாதிரி ஆயிடுறது இல்லையா. அப்படின்றது தெரியறதுக்காக ரெண்டாவது ரஜ்ஜு சர்ப்பம் விட்டாந்த இல்லாம அத்வைதம் புத்தகம் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ரஜ்ஜு சர்ப்பம் சொன்னாலும் அத்வைதம் இல்லைன்னா வேற ஏதோ பேசினோமோ நமக்குள்ளேயே ஒரு சந்தேகமும் நடுவுல இது ரஜ்ஜு சர்ப்பத்தையும் சுத்தி ரூபியத்தையும் சொல்லலாம். அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம். அப்படியும் இப்படி அழகா 12 ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்தது அர்த்தஸ்ய நிச்சயோதிஷ்டா விசாரேன ஹிதோக்திதா நஸ்தானேன நதானேன பிராணாயாம கதையனிச்ச. இப்ப கர்மாவனால வராதுன்னு சொன்னாரு. நீங்க பண்ற ஒரு பெரிய விசேஷம் ஊருக்கெல்லாம் போய் கங்கா ஸ்நானம் பண்றதுனாலயோ நீங்க பண்ணி கொடுக்குற தானங்கள்னாலயோ நீங்க பண்ணக்கூடிய இந்த யோகிக் பிராக்டிஸ் மெடிடேஷன் இதெல்லாம் வராது. வேதாந்தத்தினால் அது மட்டும்தான் வரும்ன்றது ரொம்ப அவசியமான ஒரு டீச்சிங்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா. இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சுங்க வேதாந்தம் படிக்காததுனால இந்த பிரச்சனை. அவனா இதெல்லாம் இந்த ஸ்நானத்தினாலேயோ தானத்தினாலேயோ பிராணாயாம கஜனை 100 பிராணாயாமம் உட்கார்ந்து பண்ணா கூட இந்த பிரம்ம வாரத்துக்கு திருப்பி இந்த வேதாந்தத்தை படிச்சுதான் ஆகம மந்தரேன வரவே வராது. இந்த வேதாந்தம்னா சாஸ்திரத்துல முக்கியதான் வரும். இது ஒண்ணுதான் அந்நியஸ்பந்தா விஜயத்தை அயனாயான்னு சொல்லி சொல்றது, வேற மார்க்கமும் கிடையாதுன்னு சொல்லி இந்த 13வது ஸ்லோகத்தை அடுத்த திங்கட்கிழமை மணி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி